Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Very good morning, my dear sisters. Walaikum Assalam, madam. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Okay. Okay. Uh, Munshifa, Assalamualaikum Mazmia, Assalamualaikum Fahmia, Assalamualaikum. Walaikum salam warahmatullahi wabarakatuh. எல்லாருக்கும் செப்பரேட்டா சலாம் தெரிவிச்சு ஓகே என்னடா அதுக்கு பிறகு ஜாயின் ஆகிறவங்களுக்கு சரி கிடைக்காது ஓகே சிஸ்டர்ஸ் உங்களோட சிஸ்டர்ஸ் கூப்பிட்டா ஓகே இல்லாட்டி கைஸ் கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவீங்களா எப்படி நல்ல மஸ்மியா எப்படி ஓகே அது எப்படியுமே சொல்லி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் மற்றவங்க ஜாயின் ஆக வரைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே சிஸ்டர்ஸ் பிரைவேட் மெசேஜிங் வந்துருக்குது. நான் இன்னைக்கு ஒரு 3 குரூப்ஸுக்கு 3 சின்ன குரூப் தான் லேடிஸ் ஒன்லி அதுக்கு நான் அனுப்பி வச்சேன். லிங்க் ஜாயின் ஆகுது சரி பிகாஸ் இன்னைக்கு ஒரு நியூ சிஸ்டர் வந்து இருக்கிறா எங்களோட 8 மார்னிங்க்கு மற்றவங்க ஈவினிங் தான். அதனால நான் பார்த்தேன் ஒரு 2-3 பேருக்கு லிங்க் அனுப்புவோம்னு சொல்லி டைம் இருக்கிறவங்க ஜாயின் ஆகுது. ஓகே மஸ்மியா லாஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்கல்ல? Oh, ma'am. Last class na join ஆவிந்தேன். நீங்க ஜாயின் ஓகே ஓகே டார்லிங். அந்த டாபிக் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ ஆகும் மஸ்மியா. ஓகே மேம். ஓகே மஸ்மியா பிஸியா எப்படி ஃப்ரீ ஆயிக்கிறீங்களா ஆஃபீஸ்ல? விளங்கல்ல. மஸ்மியா ஃப்ரீ ஆயிக்கிறீங்களா ஆஃபீஸ்லயா ஸ்கூல்லையா இங்க? இல்ல நான் இப்ப வீட்ல தான் மேம். என்ன ஈவினிங் தான் என்ன எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஆஃப்டர் 4. நேத்து ட்ரைனிங் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் டே. இன்னைக்கு எப்படி தேர்ஸ்டேஸ் ஒன்றும் போட்டுக்கொள்ள மாட்டேன் மேம். என்ன உங்களோட கிளாஸ் முடிஞ்சோட எனக்கு அங்கிட்டு ஹதீஸ் கிளாஸ் இருக்குது. அப்படியா அல்ஹம்துலில்லாஹ் வெரி குட் மஸ்மியா. அப்ப தேர்ஸ்டே இன்ஷால்லா இது வீக் டேஸ்ல எப்படியும் 4 போறோம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே சரி ஒர்க் ஷாப்ஸ் அது இந்த மஸ்மியா எங்களுக்கு லிங்க் அனுப்புங்க நாங்க ஜாயின் ஆகுறோம் இன்ஷா அல்லாஹ். ஆன்லைன்ல செய்வீங்களா? இல்ல ஆன்லைன்ல நான் டீச்சர்ஸ்க்கு அது ஃபானிக்ஸ் டீச்சர் ட்ரைனிங் செய்வேன். அது எலக்யூஷன் டீச்சர் ட்ரைனிங் அது கோர்ஸ். அது ஃபுல் கோர்ஸ். எங்களுக்கு என்ன சரி யூஸ்ஃபுல்லான கோர்ஸ் இருக்குதா மஸ்மியா? உண்மையில மேடம் சொல்ல போனா உங்கள்ட்ட இருந்து தான் எங்களுக்கு யோசிக்குது என்ன பொறுத்தவரை. இல்ல நான் இப்பயும் யோசிக்கிறேன் உண்மையிலே மேடம். இப்ப நான் இப்ப முக்காத உண்மையில யோசிச்சு கொண்டிருந்தேன் எப்படி எங்கட பேரண்ட்ஸ் கொஞ்சத்தை ஆன்லைன்ல சரி எதுலயாலும் இந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ணுவோம். ஏன்னா நான் இப்ப என்ன இது 15 years எக்ஸ்பீரியன்ஸ்ல மேடம் நான் ஒரு கடைசி 5 years நான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்றேன். என்ன ரீசன்னா என்ன டீச்சிங் மெத்தடா அப்படி இப்படி ஒரு பேப்பர் ஒண்ணு இல்ல ஐயூப் போட்டு ஐயூப் 2C. அப்ப அந்த ஏன்னா புள்ளையில முந்தி மாதிரி இல்ல மேம். அவங்கள வேற மாதிரி ஹேண்டில் பண்ணணும். அடுத்தது பேரண்ட்ஸ்ட நிறைய எங்களுக்கு பேரண்ட்ஸ் ஹெல்ப் சப்போர்ட் பண்றாங்க. முந்தைய விட பேரண்ட்ஸ் சரியான மாதிரி எஜுகேஷனுக்கு இது பண்றாங்க. ஆனா அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்றது அறவே போதா. இப்ப இதுக்கெல்லாம் இவங்களை எப்படி எடுப்போம்னு தான் நான் யோசிச்சு ஈக்கிறேன். ஓகே நல்ல மஸ்மியா பிகாஸ் அது ஒரு சதகத்து ஜாரியா எல்லாருக்கும் தெரியும் தானே. கால் ஒன்று பண்ணி பேசதான் நீந்தேன் மேடம். உங்களோட ஃப்ரீ டைம் ஒன்று எடுத்து இது சம்பந்தமா ஆன்லைன்ல சரி செய்வோமான்னு பேசுறதுக்கு தான் நீக்கிறேன். ஓகே டார்லிங் ஓகே ஜஸாக்கல்லாஹ் ஹைர் மஸ்மியா. ஆனாலும் எங்களுக்கு வேணும் சரி கிளாஸஸ் செய்யுங்க நாங்களும் ஜாயின் ஆகுறோம். ஏனென்றா அந்த லேர்னிங் எங்களுக்கு எங்கால கிடைக்கும்னு தெரியும். இன்னமும் லேர்ன் பண்ணி கொண்டே தானே இருக்கிறோம். நான் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் செஞ்சு இருக்கிறேன். அதுல அந்த மைக்ரோ டீச்சிங் எல்லாம் சரியான இன்ட்ரெஸ்டிங். அது நிறைய தெரியாத விஷயம் நான் இதை படிச்சேன். மைக்ரோ டீச்சிங் சரியான இன்ட்ரெஸ்டிங். அந்த புள்ளையில எப்படி வைக்கணும்னு கூட தட் மீன்ஸ் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கா இல்லாட்டி ஸ்கொயர் ஷேப் அதெல்லாம் மஸ்மியா தெரியுமா உங்களுக்கு? அது ஒவ்வொரு கிரேட்க்கு அது ஒவ்வொரு மாதிரி அது எனக்கு முந்தி தெரியும்.
இப்ப நான் கவுன்சிலிங் செஷனுக்கு ஸ்கூல்ஸுக்கு போறேன் தானே ப்ரெசன்டேஷனுக்கு எல்லாம் போனா வந்து எனக்கு அது முந்தி தெரியும் எப்படி அவங்கள அந்த வைக்கணும் என்று தெரியும். ஆனா மாஷால இப்ப தெரியும். அதை சுத்தி இப்போ உங்களுக்கு இது எங்களுக்கு லேர்ன் பண்ணிடும் தானே மஸ்னியா as a elocution teacher தானே நீங்க directors of ஓகேம்மா. நான் வந்து மேடம் உண்மையில பேரண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த ஃபானிக்ஸ் வந்து படிச்சுக்கொள்றேன் என்னால. அப்படின்னா இந்த புள்ளைகள் வந்து நிறைய ரீடிங் லக் ஆகுறதுக்கு இப்ப ஸ்கூல்ல வந்து அவ்வளவு தூரம் இது 40 ஸ்டூடெண்ட்ஸ் 30 ஸ்டூடெண்ட்ஸ் அது இண்டிவிஜுவல் இதுன்னு போறது குறவு தானே மேடம். அது எந்த இது இங்கிலீஷ்ல வந்து அவங்க மிச்சம் பேக் ஆகுறதுக்கு ரீசன் ஒன்று வந்து ரீடிங். என் கிளாஸ்ல வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்றதே வந்து குரூப் பண்றதே வந்து பிளேஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து என் ரீடிங் தான் நான் வச்சுக்கிறேன். அத ரீட் பண்ணக்குள்ள புள்ளைகளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வருது மேம். என்ன கேள்வி இப்ப அவங்களே செல்ஃபா செஞ்சு கொண்டு போக்கல அது குயிக் அது லேர்னரா இருக்கிறாங்க. எவ்வளவு புலல் நாலேஜ் இப்ப மத்த சப்ஜெக்ட்ஸ்ல செஞ்சாலும் அந்த ரீடிங் லக்காவுக்குள்ள வந்து அந்த புல சும்மாவே பின்னுக்கு போகுது. வெரி குட். உண்மைதான், உண்மையான சரி. நான் ஆஸ் அ டீச்சர் நான் ஒரு பேரண்ட்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் உண்மையில அந்த ஃபானிக்ஸ் இது ஒர்க் ஷாப்பை செய்யற யாரும் நல்ல எனக்கிட்ட இல்ல யார்கிட்ட செஞ்சாலும் அது பெரிய வாஸ்து இது. ஏன்னா ஸ்ரீலங்கால இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க ஜாலி ஃபானிக்ஸ். அது கலாம்ல எல்லாம் இருக்குது. நான் வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு டீச் பண்ணி அந்த மெத்தட் தான் மஸ்தினா அப்பையில இருந்தே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி. ஆனா உண்மைக்கு ஈஸியான மெத்தட் அது. ஏன்னா நியர்லி ஒரு சரியா அது ஃபுல் கோர்ஸையும் நாங்க செஞ்சோம் பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு 90% புள்ள ரீடிங்கையும் ஸ்பெல்லிங்கையும் பிடிச்சுக்கொள்வாங்க. ஓகே. மல்டி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குதான். எனக்கு சம்டைம்ஸ் கேட்பாங்க இங்கிலீஷ் கிளாஸஸ் ஈக்குதா அப்படின்னு. உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தா உங்களோட சிவி அனுப்புங்க. நான் மைண்டாலே உங்களோட செஷன் போடுவோம் இன்ஷாஅல்லாஹ் 1 hour. இல்ல ப்ராப்ளம் இல்ல மேம், நான் ரெடி செய்யறதுக்கு. ஏன்னா எனக்கு வேணும் இதை எப்படியாவது ஸ்ப்ரெட் பண்ணி அதை புள்ளையில ஒரு செய்தி. ஓகே மஸ்தி, எனக்கு உங்களோட சிவி அனுப்புங்க இன்ஷாஅல்லாஹ். நான் ஃப்ளையர் ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. இல்லாட்டி உங்களுக்கு எந்த ஃப்ளையர் இருந்தாலும் மேல லோகோவை போட்டு மாட்டி நான் மைண்ட்ல ஷேர் பண்ணுவேன். ஓகே இன்ஷாஅல்லாஹ் மேம். ஓகே, ப்ராப்ளம் இல்ல. ஓகே சிஸ்டர்ஸ், மஸ்னியா ஜஸாக்கல்லாஹ் ஹைர்மா. உண்மைக்கு தெரியும் இன்டராக்டிவான ஒரு கிளாஸ். அப்படி என்றால் எல்லாருக்குமே இதுல பேசணும், ஓபன் அப் பண்ணது. ரைட். இதுல வந்து சில சிஸ்டர்ஸ் இன்றைக்கு இல்ல, அவங்க இருந்தாலும் சொல்லுவாங்க இந்த எப்படி அவங்க முந்தி இருந்த மாதிரி இப்ப எப்படி அவங்க பேசுறாங்க என்ற மாதிரி. ஓகே. உண்மைக்கு வந்து இந்த கிளாஸை பத்தி சிஸ்டர்ஸ் யோசிச்சு கொள்ளணும். இது வந்து மணி மைண்டட். அப்படி என்றா ஒரு சல்லிய ஃபீஸ மட்டும் குறிக்கோளா வச்சு செய்யக்கூடிய கிளாஸ் வந்து இல்லை. ரைட். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லிக்கொள்றது அதுதான். என்னன்னா நான் வந்து கவுன்சிலிங் செய்ய போல வந்து நான் யோசிக்கிறேன் நிறைய சிஸ்டர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்றாங்க ஒரு கவுன்சிலிங் செஷன் வந்து எடுத்துக்கொள்ளலாம். பிகாஸ் மினிமம் வந்து 3000 கவுன்சிலிங் செஷன். ரைட். அப்போ எல்லாமே லோட் ஆகி கொண்டு தான் வராங்க. மைண்ட் அப்படியே லோட் பண்ணி கொண்டு ஒன்றுக்குமே இடம் இல்லாம ஒரு பின் ஒன்று போட இல்லாத அளவுக்கு லோட் பண்ணி கொண்டு தான் வரும். அதுக்காக வேண்டிய நான் டிசைன் பண்ணிட்டேன். இந்த சைக்காலஜி கிளாஸ் ரூம் ஸ்டார்ட் பண்ணினேன் இப்போ 1 year. ரைட். என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது ஃபர்ஸ்ட் பேட்ச்ல முடிச்சுப்பா. மாஷாஅல்லாஹ். முப்பது முன்னுக்கு முன்சிபா செல்லப்படாது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். ஓகே. பிரைவேட் மெசேஜ் போட்டுக்கிற பிஸியா கிச்சன்லயா அன்மியூட் பண்ண இயலாது. ஓகே 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 டார்லிங். ரைட். ஓகே சிஸ்டர், மைண்ட் யுவர் மைண்ட் சைக்காலஜி கிளாஸ். இந்த பேரை பார்த்தாலும் எல்லாருக்கும் சொல்லுங்க இது என்ன கிளாஸ் ரூம். சரி. ஓகே. இது நான் இந்த செஷன்லேயும் சொல்றவங்க தான் எங்களுக்கு வந்து 2 ஹெல்த் இருக்கு, மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த். அதை பற்றி தான் அடிக்கடி நான் சொல்றது. இந்த செஷன்ல நிறைய பேர் வந்து ஜாயின் ஆகி இதை பத்தி கேட்டு அடிக்கடி கேட்கிற ஒரு வேர்ட்ஸ் தான். அதுக்கு நான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகும். சம்டைம்ஸ் இதே மாதிரி நான் இந்த பிபிடியில செஞ்ச ஒர்க் ஷாப் வந்து சாரி ஒரு செஷன் வந்து ஜாயின் ஆகிருப்பீங்க. நோ ப்ராப்ளம், அவங்களும் இருவீங்க. பிகாஸ் ஏனென்றா கொஞ்சம் ஒரு இன்னும் சரி ஒரு லேர்னிங் வந்து உங்களுக்கு இன்றைக்கு இதுல கிடைக்கும் இன்ஷாஅல்லாஹ். ரைட். அடுத்த விஷயம் தான் இப்போ இங்கே ஒரு 7 பேர் ஜாயின் ஆகினா இன்னொரு 6 பேர் ரெக்கார்டிங் கேட்பாங்க. எல்லாருமே பிஸி தானே. சிலவங்க ஸ்கூல் மீட்டிங் போயிட்டு இருப்பாங்க, சிலவங்களோட டைம் டிஃபரன்ட். இப்போ ஜப்பான்ல இருக்கிற ஒரு 3 சிஸ்டர்ஸ் இதுல இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் ஒரு கிளாஸ். அப்போ ரெக்கார்டிங் கேட்பாங்க. அதனால உங்களுக்கு மிஸ் ஆகினாலும் ரெக்கார்டிங் கட்டாயம் கிடைக்கும். 1 வீக்குள்ளுக்கு அவங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணணும் ரெக்கார்டிங். அதுதான் நீங்க சொல்ல இது. ரைட். ஓகே ரைட் சிஸ்டர். இப்போ பாருங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் சைக்காலஜி அண்ட் அதர் சப்ஜெக்ட்.
இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ், லாயர் மாதிரி இருக்கிறாங்க, ரைட்? எத்தனை பேர் எவ்வளவு படிச்சாலும், லா படிச்ச ஆட்களுக்கு கூட இந்த சைக்காலஜியை படிக்க சான்ஸ் கிடைச்சியும் படிக்காம இருக்கிறாங்க. அதுதான் ஒரு கவலையான விஷயம். என்னன்னு சொன்னா, இந்த சைக்காலஜி மட்டும்தான் மைண்ட் அண்ட் பிஹேவியரை பத்தி படிக்கிறோம், மனுஷரை பத்தி நாங்க படிக்கிறோம். சைக்காலஜில அனிமல் சைக்காலஜி நீக்கி, அனிமல்ஸை பத்தி படிக்கிறது நீக்கி, ரைட்? அது வேற. இப்ப நான் சொல்றது வந்து எங்களோட மனுஷரை பத்தி படிக்கிறோம். அப்ப இந்த மைண்ட் அண்ட் பிஹேவியரை பத்தி நாங்க படிக்க போகல சிஸ்டர்ஸ், எங்களுக்கு தெரியும் ஏன் மத்தவங்க கோபம் ஆயிக்கிறாங்க, ஏன் மத்தவங்க கவலை ஆயிக்கிறாங்க, ஏன் மத்தவங்க வந்து எல்லாருக்கும் ஏசி கொண்டு இருக்கிறாங்க என்று மற்றவங்களை நாங்க பாவம் பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்களையே நாங்க வந்து வளர்த்து கொள்ள. இதுதான் சைக்காலஜி, ரைட்? ஏன் ஒருத்தர் சம்டைம்ஸ் வந்து இப்ப எங்க வீட்டுல எங்கட பெரிய கேட், அது எங்கட மிஸ்கின் ஒன்று வந்தா பொறுமை இல்லாம தப்பு, மிஸ்கின் ஒன்று வந்தா பொறுமை இல்லாம தப்பு, அந்த கேட்ல சத்தம் உள்ளுக்கு கேட்காது, அப்படி தட்டுவாங்க. ஒரு பெல் அடிச்சு கொள்ளையில கைய போடும். புள்ளைகளுக்கு கோவம் பாரு. உண்மைக்கு என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாரு, இந்த ஒரு மிஸ்கினுக்கு கொடுக்க வரைக்கும் பொறுமை இல்லை, ஈக்கிறல்ல எனக்கு. அப்ப யார் சரி சொல்லிடுமா மிஸ்கின் மைண்ட் செட் எப்படி இருக்கும் என்று சொல்லி யாருக்கு சொல்லுங்க பார்த்தோம். சிஸ்டர்ஸ், இங்க எல்லாருக்குமே பேசணும். ஓகே, எனக்கு ரைட் ராங், நான் பேசினா தவறாகுமா, நான் பேசினா சரி, அதெல்லாம் யோசிக்க வேணும். ஓகே, எல்லாருமே பேசணும். மிஸ்கின் மைண்ட் செட் எப்படி இருக்கு, மிஸ்கின் தெரியும் தானே பெக, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? எல்லாரும் பிஸியா நீங்க எல்லாரும். ஓகே, நானே சொல்றேன். அவங்க எப்படி என்றா பாருங்க, இத்தனையோ வீட்டுக்கு வெயில்ல போயிட்டு வந்து அவங்களுக்கு ஒண்ணும் எங்கள்ட்ட நேரத்தில் எடுத்துக்கொள்ள மட்டும்தான். அவங்க யோசிக்க மாட்டாங்க உள்ளுக்கு இவங்க தூக்கமா, ரைட்? இவங்க வந்து தருவாங்க, நாங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கோம். அவங்கள பார்த்தா எங்களுக்கு பாவம் வரும். முஸ்லிம்ஸ் பாருங்க, இந்த டிராபிக்ல இருந்தாலும் அதுக்குள்ள இடையில வராங்க, சில நேரத்துக்கு ஒரு கால் இல்லை. அப்ப அவங்களுக்கு யோசனைக்குது, அதே அந்த டிராபிக் லைட்ஸ் அந்த போட்ட உடனே நாங்க போவோம், மத்தவங்க வெஹிக்கிள் அவசரமா போவாங்க, எங்களுக்கு என்ன சரி ஆவிரும், அந்த யோசனை சரி அவங்களுக்கு இருக்குதா? அவங்களோட உசிரே அவங்களுக்கு கணக்கு இல்லாமத்தான் அவங்க வந்து எப்படி ஜங்ஷன் ஒன்றுல நிக்கிறாங்க. அப்ப சிஸ்டர்ஸ் அவங்களோட மைண்ட் செட்டை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, அப்ப உண்மைக்கு இந்த சைக்காலஜி நாங்க படிச்சு கொண்டோம்னா அந்த மிஸ்கின் மைண்ட் செட் கூட எங்களுக்கு புரியுற அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு தான் எங்களோட சைக்காலஜி இருக்கு. எங்களோட சைக்காலஜி இல்ல, சைக்காலஜி, ரைட்? உண்மைக்குமே சரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடம் தான் இந்த சைக்காலஜி. எனக்கு மட்டும் இந்த கவர்மெண்ட்ல ஒரு பொசிஷன் ஒன்று இருக்கும் என்று சொன்னா அப்படி ஐடியாவே இல்லை. உண்மைக்கும் ஒரு சைடால சரி இருக்கும் என்றா நான் வந்து இந்த சைக்காலஜியை வந்து கம்பல்சரி ஆக்குவேன் ஸ்கூல்ஸ்ல. நான் மெத்த படிக்கிறேன், ஹிஸ்டரி எனக்கு நினைவிட்டு என்னோட மகள் வந்து ஹிஸ்டரி படிக்க போகணும். அந்த கொங்கோல கூட பண்டா, அந்த கொங்கோல கூட பண்டா என்ற அந்த வேர்டு எப்படி கஷ்டப்பட்டு பாடமாக்கினா தெரியுமா? அப்ப என்னகிட்ட கேட்பா, என்ன சரி மாமா இதோட அசோசியேட் பண்ணி படிச்சா எப்படி படிக்கலும், எதனால் லிங்க் பண்ண இதோட. அதுக்கப்புறம் அவருக்கு நான் எழுதி கொடுத்தேன், கொங்கோ லொகோடோ பண்டா 3 பிரிச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதை பாடமாக்கி. அப்ப அதே மாதிரி ஹிஸ்டரியில எவ்வளவு கஷ்டமான வேர்ட்ஸ் நாங்க பாடமாக்குறோம். எப்படி ஒரு கஷ்டம் தெரியுமா? எனக்கு கஷ்டம், உங்களுக்கு எப்படியோ தெரியா? லேர்ன் பண்றேன், பண்றேன். ஆனா இப்ப கேட்டா நினைவிக்கா தாரந்து கொங்கோல கூட பண்டா சரியா? ஆனா சைக்காலஜி அப்படி இல்லை. நாங்க எவ்வளவு காலம் வாழ்றோமோ அவ்வளவு காலம் சைக்காலஜி எங்கட பின்னு காலம் வரும். நாங்க சயின்ஸ் படிக்கிறோம், டாக்டர் ஆவினா சரி, டாக்டர் ஆகாது சயின்ஸ்ல என்ன இருக்குது? சயின்ஸ்ல என்ன இருக்குது? நாங்க ஒவ்வொன்றை வச்சு ரிசர்ச் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? இந்த ஃபுட்ல என்ன இருக்கு, அந்த ஃபுட்ல என்ன இருக்கு, ஜஸ்ட் கொஞ்சம் பாக்குறது உண்மை, அது இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் ஒரு சப்ஜெக்டவே சரியில்லைன்னு சொல்ல வரல. எல்லாமே எங்களோட லைஃபுக்கு தேவை. மெட்ஸ் இல்லாம ஒன்றும் தெரியல, மத்தவங்க ஏமாத்திட்டு பேசிடுவாங்க. சயின்ஸ் இல்லாம ஒரு ஹைஜீனிக் கைக்கே இல்லை. எங்களுக்கு ஒன்றை பத்தியுமே தெரியாது சயின்ஸ் இல்ல, ஹிஸ்டரி இல்லாட்டி நாங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்தாலும் சிஸ்டர், இந்த சைக்காலஜிக்கு வந்து என்னைய பொறுத்த அளவுல லைஃப் டைமுக்கும் கொடுக்கணும் நாங்க இந்த சப்ஜெக்ட். எனக்கு இப்பதான் சைக்காலஜி படிக்கணும்னு சொல்ல நான் வரல. பிகாஸ் நிறைய சைக்காலஜி எல்லா இடத்துலயுமே இப்ப கவுன்சிலிங் சைக்காலஜின்ற வார்த்தை வந்து சரியான ஒரு ஃபேமஸ் ஆயிடுச்சு, அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை ஆயிடுச்சு. சுனாமிக்கு முன்னே சைக்காலஜி எப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் தானே? சைக்காலஜின்ற என்னன்னே தெரியும்.
சைக்காலஜி ஸ்பெல்லிங்கே ஒருத்தருக்கும் தெரியும். சுனாமிக்கு பிறகுதான் அந்த ட்ராமா அது இதுக்கு பிறகுதான் இந்த சைக்காலஜி கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும். முந்தி இருந்துச்சு, இதுல இல்லை. ஆனாலும் சரியான குறைவாயிடும். அப்ப சிஸ்டர்ஸ், உங்களோட பிள்ளைகளா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சைக்காலஜி ஃப்ரீ செஷன், ஒர்க் ஷாப் எங்க கிடைக்குதோ அதுக்கு நீங்க போங்க. ஓகே. அடுத்து நான் சொல்லணும், என்னைய பத்தி எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லல, இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். மற்றபடி நியூ டாக்டர் ஜாயினர்ஸ் இருந்தா, நான் வந்து ஷெரீஃபா தாஹா மௌலானா, சைக்காலஜிக்கல் கவுன்சிலர். நான் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சைக்காலஜி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் சைக்காலஜி ஃபீல்டு. அடுத்தது ஸ்கூல்ஸுக்கு ப்ரெசன்டேஷன், கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ் மட்டும் தான் போகிறது. அதுவும் ரியாலி ஒரு 2 months ஒரு அந்த மாதிரி தான். மற்றபடி லைஃப் ஸ்கில் கிளாஸஸ் செய்கிறேன் சைக்காலஜியில். பேரண்டிங் கோச், பேரண்டிங் கிளாஸஸும் செய்கிறேன். ரைட், இதுதான் ஷெரீஃபா தாஹா மௌலானா. ஓகே சிஸ்டர். அப்போ நாங்கள் பார்க்குறோம், ப்ரொஃபெசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல கூட இந்த நஃப்ஸ்ன்றது வந்து சைக்காலஜி. நஃப்ஸ் வந்து இந்த நஃப்ஸை பியூரிஃபை பண்றது எப்படி என்றது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூட படிச்சு கொடுத்துச்சு. அந்த காலத்துல கூட சைக்காலஜி வந்து இருந்துச்சு. சிலவங்க நினைக்கிறாங்க, சிலவங்க அப்படி என்ன நான் நினைக்கிற, ஒரு லட்சத்துல ஒருத்தர் ரெண்டு சொல்லு, இல்லாட்டி ஒரு 1000த்துல ஒருத்தர் நினைக்கிறாங்க இந்த சைக்காலஜி என்று சொல்றது வந்து, நான் ஓப்பனாவே சொல்றேன், மண்டை சரியில்லாதவங்க போற இடம், படிக்கிற படிப்பு. நான் ஓப்பனாவே சொல்றேன், அந்த வேர்டை நான் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா நீங்க இந்த ஸ்டூடெண்ட் நான் கரெக்டாக யூஸ் பண்ணணும், அதுக்காக வேண்டி நான் யூஸ் பண்றேன்னு சிஸ்டர். மென்டல் என்ன சொல்லுவாங்க, மென்டல் தான் சொல்லுவாங்கன்னா, மென்டல் ஆயிக்கிறவங்க இதை வந்து படிக்கிற ஒரு பாடம். கவுன்சிலிங்க்கு போறேன்டாலே மனசு பயந்து போறாங்க. உண்மைண்டா அந்த நெறி பண்ண முடிஞ்சு கவுன்சிலிங் போனா கல்யாணம் நடக்காது. பிகாஸ் கவுன்சிலிங் செஞ்சுக்கிறா இவக்கு என்னமோ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. ஆனா மாஷாஅல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இப்ப எல்லாருமே திரும்பி, நாங்க கூட ஒரு 5 months இல்லாட்டி ஒரு 6 months ஒரு சரி நாங்க கவுன்சிலிங் எங்களை விட பெரியவங்ககிட்ட எடுத்துரைத்தோம். என்ன காரணம் என்றா, நாங்க எல்லார்டையும் அவங்களோட ஹிஸ்டரி கேட்டு எங்களையே நாங்க கொஞ்சம் அப்படி ஒரு கவலை, ஸ்ட்ரெஸ் ஆகின மாதிரி ஆகிடுவோம். அதுக்காக நாங்கள் வென்ட் அவுட் பண்ணதுக்காக வேண்டி எங்களோட கவுன்சிலர்ஸ் எங்களை விட சீனியர்ஸ் இருப்பாங்களே, அவங்களோட கொஞ்சம் பேசி நாங்கள் வென்ட் அவுட் பண்ணிப்போம். ஓகே சிஸ்டர்ஸ், அடுத்த விஷயம் தான், இப்போ டிவோர்ஸ் ரேட் வந்து சரியான கூட. 1 2 இல்லை, இன்னும் சின்ன வயசு ஆகுது டிவோர்ஸ் ரேட் கூட. என்ன காரணம் என்றால், முந்தி காலத்துல ஒரு வாப்பா ஒரு உம்மா, அந்த உம்மா வாப்பாக்கு ஒரு 10 பிள்ளைகள் இருக்கும், 12 பிள்ளைகள் இருக்கும். அந்த பிள்ளைகள் பேசிக்கொள்ளுவாங்க. மூத்த கடைசி புள்ள வந்து மற்ற 3 கடைசி தம்பி தங்கச்சி மாற வளர்த்தெடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா கஷ்டப்பட்டாங்க தான். ஒரு வாப்பா தான் ஏர்ன் பண்ணுவாரு. எல்லாருமே அந்த வீட்டுல வந்து நிம்மதியா ஹாப்பியா பறக்கத்தா இருப்பாங்க. நாங்க பார்த்து நினைக்கிறோம்ல. இப்ப பாருங்க, அந்த 12 பேர் 6 பேர் ஆவி, 6 4 ஆவி, ரைட். இப்ப 4 3 ஆவி இருக்குது, உம்மா வாப்பா ஒரு புள்ள. அப்ப அவங்க யாரோட பேச, யாரோட கதைக்க, அவங்களோட மனசுல உள்ளதை எங்க போயிட்டு குடிக்க, எப்படி வென்ட் அவுட் பண்ண, இது எல்லாமே மனுஷருக்கு தெரியாம. இதுக்குதான் கவுன்சிலிங், இதுக்குதான் சைக்காலஜி. மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை சிஸ்டர்ஸ், இதுல வேற எதுவும் இல்லை. அப்ப நாங்க நினைக்க கூடாது கவுன்சிலிங் செய்யறேன்னு சொன்னா எங்களை நினைச்சிருவாங்களா, சிலவங்க சொல்லி அப்ப கவுன்சிலிங் இல்லை நாங்க நினைக்க கூடாது சிஸ்டர்ஸ். இது வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் உள்ளவங்க மட்டும்தான் இதுக்கு போறேன்னு சொல்லி, ரைட். உங்களுக்கு சிஸ்டர்ஸ் இது வந்து சரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டடீஸ் தான் இந்த சைக்காலஜி. இது வந்து சயின்டிபிக்கலி ப்ரூவ். இப்ப நான் சொல்ற ஒவ்வொரு வேர்ட், ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க போயிட்டு கூகுள்ல செக் பண்ணி எங்க செக் பண்ணினாலும் இதே மாதிரி தான் வரும். ஆனா சின்ன டிஃபரெண்ட் இல்லை, நிறைய இல்லை, சின்ன டிஃபரெண்ட் கருத்து வேறுபாடு இருக்கு. இப்ப சைக்காலஜிஸ்ட் என்று சொல்ல போக்குள்ள எத்தனையோ பேர் இருக்கிறான். ஆல்பர்ட் பந்துரா, சிக்மண்ட் ஃப்ராய்ட், அவங்களுக்குள்ளாலே எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதே மாதிரி இப்ப நான் உங்களுக்கு கவுன்சிலிங் செய்ய போகணும், என்ன சரி வந்து அது சொல்லி
அதை நீங்க இன்னொரு கவுன்சிலர் இந்த மாதிரி ஒரு செஷன் எடுக்க போகல கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்லிப்பாங்க. என்னடா அப்படி ரிசர்ச்ல வந்து அந்த மாதிரி நிற்குது. இப்ப சிலவங்க சொல்றாங்க ஒரு நாளைக்கு எங்களுக்கு 80,000 தாட்ஸ் வருது. 80,000 தாட் நம்பலுமா? ஆட்டோமேட்டிக் தாட் 80,000 என்றா சிலவங்க சொல்லுவாங்க 60,000 வருதுன்னு சொல்லி அதை ரிசர்ச் பண்ணின மாதிரி. அப்ப சைக்காலஜின்றது வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்த ஒரு மெத்தட், சும்மா இல்ல. எப்படின்னா ஒரு 18 இயர்ஸ் கேர்ளை பத்தி ரிசர்ச் பண்ணணும்ன்றா ஒத்தரை வச்சு ரிசர்ச் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு கேங் உண்டு. அதெல்லாம் நான் சொல்ல போனா உங்களுக்கு விளங்காது. அந்த ஹைப்போதசிஸ், அந்த டேட்டா கலெக்ஷன் அதோட எல்லாம் இருக்குது. சும்மா அது அவசியம் இல்லை எனக்கு. அதே மாதிரி நிறைய பேரை வச்சுதான் இந்த ரிசர்ச் எடுத்திருப்பாங்க. சும்மா இல்லை. ஒரு நாயை வச்சு அந்த கண்டிஷனிங் இதுக்கு வந்து ஒரு டாகை வச்சுதான் அவங்க அந்த இதே செய்யறாங்க, எக்ஸ்பெரிமெண்டே செய்யறாங்க. அதே மாதிரி ஆல்பர்ட் பந்துரால இது வந்து பிள்ளைகளை வச்சு அவர் செஞ்சார். எத்தனையோ மாதிரி. அப்ப இது வந்து சும்மா நான் பேசி நீங்க பேசி ஃபேமிலியில பேசி வந்த ஒரு ஸ்டடி வந்து இல்லைன்ற சைக்காலஜி. இந்த சைக்காலஜி என்ற சொல்றதை வந்து சயின்டிபிக்கலி ப்ரூவ், ரிசர்ச் பண்ணி ஆராயப்பட்ட விஷயங்கள் தான் இந்த சைக்காலஜில இருக்கு. ஆனா இஸ்லாமிக் சைக்காலஜில எங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே செய்யும். அதே நான் சொல்லிக்கொள்ளணும். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று இது. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்றது நாங்க கேட்காமே கார்டன்டே ஒன்று இல்லாத மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. நாங்க கேட்காமையே நிறைய விஷயம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற மாதிரி இந்த சைக்காலஜில இருக்கு. இதை வந்து நிறைய ஸ்காலர்ஸ் அதை வந்து எதிர்பார்க்கிறாங்க. அதனால சைக்காலஜி படிக்க போகல சிஸ்டர்ஸ், நாங்க அதையும் கட்டாயமே படிச்சுக்கணும். மற்ற விஷயம் தான் எங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சைக்காலஜி படிக்க போகல எங்களுக்கு விளங்கும் மற்றவங்க ஏன் இப்படி நடக்கிறாங்க, மற்றவங்க ஏன் இப்படி கத்துறாங்க, மற்றவங்க ஏன் இப்படி அழுகுறாங்க என்ற மாதிரி விஷயம் எங்களுக்கு விளங்கும். அப்ப எங்களுக்கு எங்களோட பேரண்ட்ஸோடையும் ஹாப்பி ஆயிக்கலும், எங்களோட பிள்ளைகளோடையும் ஹாப்பி ஆயிக்கலும், மிச்சம் என்ன ஹஸ்பண்டோடையும் ஹாப்பி ஆயிருக்கு. நிறைய இஷ்யூஸ் வர காரணம் ஹஸ்பண்டோட. என்ன காரணம்? எங்களோட க்ளோஸ் ஆகிக்கிறே அவர் தான். அப்படித்தானே? பேரண்ட்ஸை விட க்ளோஸ் ஆகிக்கிறே ஹஸ்பண்ட். நிறைய பிரச்சனை வர காரணம் ஹஸ்பண்ட். அவர் என்னை புரிஞ்சு கொள்றாரு இல்ல, அவர் என்னைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றாரு இல்ல, என்னை அவர் உமாவோட முன்னுக்கு இப்படி பேசிட்டாரு, உமாவோட முன்னுக்கு என்னை அப்படி பேசிட்டாரு. இது எல்லாமே வர காரணம் என்ன சிஸ்டர்? எங்களுக்கு நாங்க மனுஷரை பத்தி அறிஞ்சு கொள்ளல, மனுஷர குணங்களை நாங்க அறிஞ்சு கொள்ளணும். அது தெரிஞ்சா எங்களுக்கு மாஷால்ல நாங்க சண்டை பிடிக்கவும் மாட்டோம், மற்றவங்களை பத்தி அவ்வளவு வந்து வரி பண்ணவும் மாட்டோம், இக்னோர் பண்ணிருக்கோம். எக்ஸாம்பிள், யாருக்கு சரி ஒருத்தருக்கு ஒரு தலைவலி, அவங்க கத்தி கத்திக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க என்ன செய்வோம்? இப்ப போயிட்டு அவங்களோட தலையை தடாவி அவங்களுக்கு சரியான வருத்தம், தண்ணி கொடுத்து பெயின் கில்லர் கொடுத்து அவங்களுக்கு வரும். அதே சும்மா யார் சரி மற்றவங்களுக்கு ஏசி கொண்டிருக்கிறாங்க கத்தி கொண்டிருக்கிறேன் நாங்க என்ன நினைப்போம்? அதுக்கு எத்தனையோ பேர் வச்சிருக்கோம். சரியான கோபக்காரி, சும்மா கத்துவா, சரியான ஆட்டம் ஒன்றுதான் ஆடுவா, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இது வந்து மிச்சம் நடக்குது. அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கிறவங்கள பாருங்க, சிஸ்டர்ஸ் மாருக்கு இடையில இந்த மாதிரி கொஞ்சம் மனஸ்தாபம் வரும். எப்படி என்றா ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கிறவங்க வந்து எல்லாருமே சமமா வேலை செய்யும். எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாருமே சமமா வேலை செய்யணும். யார் சரி ஒருத்தருக்கு சோமில்லாட்டியும் தூங்கினாலும் மற்றவங்க கத்த தூங்கிடுவான். அப்படித்தானே? எனக்கு சிஸ்டர்ஸ் நீங்க எப்படி தெரியுமான்னு கேட்கவானு, பிகாஸ் எனக்கு வந்து கிளையன்ட் இருக்கிறான், ரைட்? கத்த தூங்கிடுவான். அப்ப எங்களுக்கு நிம்மதியா நோய் என்றாலும் தூங்கிடல. என்ன காரணம்? அந்த வேலையை முடிச்சுட்டு வரோம். அப்ப இந்த சைக்காலஜியை நாங்க படிச்சோம் என்றா சிஸ்டர்ஸ் எங்களுக்கு தெரியும் ஏன் இவ கத்து கொண்டு இருக்கிறான். நாங்க அவ குறையா யோசிக்கணும். அவக்குள்ள ஒர்க் ப்ரெஷர், அதுக்கு தான் நாங்க கத்துறோம். அப்ப நோய் வந்து கத்தினா நாங்க பாவம் பார்க்கிறோம். சும்மா அவங்க கத்தி கொண்டு இருந்தா, எங்களை ஏசி கொண்டு இருந்தா நாங்க அவங்க ஒன்றுமே செய்யவும் இல்லை. நாங்க அவங்கள கவுன்சிலர்ஸ்கிட்ட கூட்டிக் கொண்டு போக தேவையில்ல சிஸ்டர், ஒன்றும் செய்ய தேவை. இப்படி யாரு சரி வீட்டுல இருந்தாங்கன்னு சொன்னா கொஞ்சம் கிட்ட இருந்து அவங்களோட மனசுல உள்ளதை கொஞ்சம் நேரம் கேளுங்க, அது போதும்.
சம்டைம்ஸ் வயசாக்கள் எங்கட வீட்டுல இருந்தா, மாமி, எங்கட உம்மா உம்மா வயசாக்கள் இருந்தா என்ன சரி ஏசிக்கொண்டே இருந்தாங்க. அவங்களுக்கு இப்படி செய்ய தெரியாது. அவங்களுக்கு வந்து அந்த காலத்துல அவங்க நிறைய டைமிங், அந்த டைம்ல ஒரு பறக்கத்து வந்து வேண்டிச்சுன்னா அவங்க ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டே தான் போவாங்க. எக்ஸாம்பிள், நான் மேரி பண்ண புதுசுல எங்களோட மாமி வந்து ரைட், இப்போ எங்களோட மாமிக்கே நான் சொல்லிக்கிறேன். எங்களோட மாமி கேட்டாலும் மாமி ஹாப்பியா தான் நிற்குமா. மாமியை பத்தி நான் சொல்றது, எங்களோட மாமிக்கு எப்படி என்றா நைட்டுக்கு 1 o'clock ஆகினாலும் கிச்சன் ஃபுல்லா கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி தான் வச்சுட்டு வரோம். அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து நாங்க செய்வோம். மாமி வீட்டுல மைனி நான் மாமி எல்லாம் செஞ்சாலும் ஃபுல் கிளீனா வச்சுட்டு மார்னிங் சும்மா அந்த ஒரு நாங்க ஷாப் கொண்டுக்கு போவோம், எப்படி ராவா எல்லாம் செஞ்சு வச்சு அதே மாதிரி கிளீன் பண்ணிட்டு வரோம். அப்ப எனக்கு வந்து சரியான வெறுப்பாயிடுச்சு. என்னடா இது, எங்க வீட்டுல நாங்க இப்படி செய்யலையே, டயர்டா எல்லாம் மூடி எல்லாம் என்ன செய்வோம், கொஞ்சம் அந்த இது ஒரு டிஷ் எல்லாம் கொஞ்சம் ஒரு வாஷ் பண்ணிட்டு ஒரு பெரிய ஒரு சப்பி எடுத்து எல்லாமே அதுக்கு போட்டு வச்சுட்டு அதை மூடி ஒரு காக்ரோச் என்ன சரி வராம அதை மூடி வச்சுட்டு படுத்துடுவோம். ஒரே இல்ல சம்டைம்ஸ் நல்லாவே டயர்ட்ல அது சோம் இல்ல என்ன சரி. எங்களோட மாநூட்ல அப்படி இல்லை, என்ன சோம் இல்ல, வெட்டிங் வேர்ல்க்கு போயிட்டு வந்தாலும் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஃபுல் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு படுத்தோம். அப்ப அப்படித்தான் சிலவங்க வந்து அப்படித்தான், அவங்களுக்கு வந்து அது கம்ப்ளீட்டா முடிக்கணும். அதால அவங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகி நாங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகும். கொஞ்சம் விட்டு கொடுக்கறது கொஞ்சம் குறவுமான. ஆனா அவங்களும் எங்களுக்கு இப்ப திருத்த போகல. என்ன மாமி நீங்க அப்படி சொல்றீங்க, எங்களுக்கு டயர்ட் தானே, நாங்க தூங்கணும் தானே, புள்ள அழுவுது தானே, ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு தானே. நோ, எங்களை எப்படி நாங்க மாத்திக்கொள்றோம், இதுதான் நாங்க படிக்கிறோம். எங்களையும் எப்படி நாங்க மாத்திக்கொள்றோம், எங்களையும் எப்படி நாங்க ஹாப்பியா வைக்கிறது, பட் நாங்க எப்படி சந்தோஷமாயிட்டோம். என்னதான் படிப்பு படிச்சாலும் சிஸ்டர், அந்த மனுஷரோட நாங்க பழகுற மாதிரி படிக்கிறோம் தானே, அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டடிஸ் நான் உலகத்திலும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்ப ப்ளீஸ் எல்லாருமே இந்த சைக்காலஜில கொஞ்சம் டீப்பாண்டு தேவையில்ல ஸ்டார்ட் பண்ணு. எனக்கு தெரியும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சைக்காலஜி ஃபீல்டில் ஈக்கிறாங்க. உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி பேசிக் சைக்காலஜி, அதுக்கு போகிற சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமா வேண்டிய மாதிரி அதுவெல்லாம் இன்ஷால்லா உங்களுக்கு செஞ்சு போடணும். உங்களோட ஊருகளில் வைக்கணும், நீங்க இருக்கிற இடத்துல வைக்கணும். நிறைய பேர் ஃபாரின்ல வைக்கிறவங்க வைக்கிறீங்க, அவங்க வந்து ஆன்லைன் மூலமா சரி இதை செஞ்சுக்கோ. அப்படி உங்களுக்கு சான்சஸ் இல்லையா, புக்ஸ் சரி எடுத்து ரீட் பண்ணு. இப்போ புக்ஸும் தேவையில்ல, உங்களுக்கு யூடியூப்ல போனாலும் அதுலேயும் பார்த்து கொள்ளையிடும், கூகுள்ல போனாலும் அதுலேயும் செக் பண்ணி கொள்ளையிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணி படிங்க சிஸ்டர். ஓகே, ஓகே சிஸ்டர், பார்த்துக்கோங்க சிஸ்டர். இது வந்து தெரியும் என்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இனிமே நான் கொஞ்சம் நான் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஜாலம் வந்து என்ன இருக்குதோ அதுதான் கிளாஸஸுக்கு வரும். அப்படித்தானே, ஜாலை இருக்கிறது தான் கிளாஸஸுக்கு வரும். வாட்டர் இருந்தால் வாட்டர் இந்த கிளாஸஸுக்கு வரும். ஆரஞ்சு ஜூஸ் இருந்தால் ஆரஞ்சு ஜூஸ் வரும். அதே மாதிரி இது என்னது வாட்டர் மிலனா பிட்டர் மிலனா என்னது யாருக்கு தெரியுமா? இது என்ன ஃப்ரூட்? பிட்டர் கார்டன். பாருங்க சிஸ்டர், எங்களோட ஜால என்ன இருக்குதோ அதுதான் கிளாஸஸுக்கு வரும். இதே மாதிரி இந்த ஜா மாதிரி தான் நாங்க லேடி இதுல இருக்கிறது தான் என்னோட ஃபேமிலிக்கு நாங்க பண்ணி கொடுப்போம். இதுல என்ன இருக்குதோ அதுதான் அந்த கிளாஸ்ல வரும். அப்ப சிஸ்டர், நாங்க என்ன செய்யணும் என்றா எங்களோட ஜாவை இந்த ஜக்க இந்த ஜாவை வந்து நாங்க அழகான முறையில ஃபில் பண்ணிக்கொள்ளணும். எங்களுக்கு விருப்பம் என்றா ஜூஸாவும் ஃபில் பண்ணணும், அது வந்து வாட்டராகவும் மீட்டணும், அது வந்து ஒரு பிட்டர் ஒரு பாவக்காய் அது மாதிரி மீட்டு. இது பிட்டர் தெரியும், இது மாதிரி என்ன சுத்தோ தெரியா, நான் அந்த அழகா இன்னும் எடுத்து போட்டேன். அப்ப இது ஒரு கசப்பா இருந்தா அதுவும் அந்த கிளாஸஸுக்கு தான் வரும். அதே எம்டியா இருந்தா, ஓகே சிஸ்டர், எம்டி ஜாவா இருந்தா இந்த கிளாஸஸ் வந்து எம்டியா தான். நல்ல யோசிப்பார், எம்டியா இருந்தா இந்த கிளாஸஸ் வந்து எம்டியா தான். அதனால எங்களோட ஜாவை வந்து சிஸ்டர்ஸ் நாங்க அழகான முறைக்கு எதால ஃபீல் பண்ணணுமோ அதால ஃபீல் பண்ணிக்கொள்ளணும்.
விளங்குதா? அது ஃபில் பண்றது எப்படி? இதால ஃபில் பண்றேன். லேர்னிங் லேர்னிங் என்று சொல்றது வந்து நாங்க கட்டாயம் ஃபீ கெட்டித்தான் படிக்கணும் என்று இல்லை. ஒரு நாளைக்கு எது சரி ஒரு லேர்னிங். நாங்க இன்னமும் லேர்ன் பண்ணி கொண்டு தான் நிற்கிறோம். எல்லாருமே லேர்ன் பண்ணி கொண்டு தான் நிற்கிறோம். மிஸ்டேக்ஸாலையும் லேர்ன் பண்ணி கொண்டு தான் நிற்கிறோம். ரைட்? சொல்லுவாங்களே லேர்னிங் பை மிஸ்டேக்ஸ். மிஸ்டேக் கொண்டாலே லேர்ன் பண்ணி கொண்டு தான் நிற்கிறோம். அப்ப நாங்க யோசிக்கணும் சிஸ்டர், இந்த ஜாவா இருக்கிற நாங்க எப்படி எங்களோட ஃபேமிலிக்கு நாங்க என்ன கொடுக்க போறோம்? எம்டி ஜால இருந்து போ பண்ண போறோமா? ஆரஞ்ச் ஜூஸா, இல்லாட்டி பாவக்கா பிட்டகாடா, இல்லாட்டி எது நாங்க போ பண்ண போறோம்? அது நாங்க தான் முடிவெடுக்கணும். ஓகே, நான் தனியே பேசிக்கொண்டு போற மாதிரி யார்த்தர் ஒருத்தர் கொஞ்சம் பேசுங்களே பார்ப்போம். ஆயிஷா, மற்றது மஸ்லியா, பாமியா, மிஸ்லா, சப்னா, ஜுமாரா, யார்த்தர் ஒருத்தர் பேசுங்களே பார்ப்போம். எல்லாரும் பிஸியா? ஜுமாரா, இத்தனை நாள் உங்களோட வாய்ஸை கேட்டு அன்னை பண்ணிருக்கணும். யாரும் மார்னிங் வேலை செஞ்சு பண்ணி பேசுது. ஓகே, யார் சரி என்ன சரி பேச வைக்கிறேன். ஓகே, இதுதான் பண்ணலாம். ஓகே, அன்மியூட் பண்ணிடலாட்டி ப்ராப்ளம். ஓகே, அப்ப எப்பவுமே நாங்க என்ன செய்யணும் எங்களோட ஜாவை வந்து நல்ல ஒரு ஒழுங்கான ஒரு இதால ஃபில் பண்ணிக்கணும். எந்த டேட்டா இருக்கணும் நோ ப்ராப்ளம், ஒழுங்கா இருக்கணும். அதே மாதிரி நாங்க போய் பேசுறவங்களா இருந்து எங்களை சுற்றி இருக்கிறவங்க போய் பேசுறவங்களா இருக்கு. நாங்க நீட்டா கிளீனா இல்லாட்டி எங்களை சுற்றி இருக்கிறவங்க நீட்டா இருக்க மாட்டாங்க. எங்களோட பிள்ளைகள் ஆகிக்கிட்டோம், எங்களோட பேரண்ட்ஸ் ஆகிக்கிட்டோம். எங்க இருந்தா அப்ப என்ன விஷயத்த நாங்க அவங்களுக்கு போ பண்றோமோ அதுவா தான் அவங்க மாறுவாங்க சிஸ்டர். ஓகே, ஓகே. இப்ப இதை பத்தி என் பேரண்ட்ஸுங்களை நிறையவே நான் சொல்லியிருக்கிறேன். நாங்க வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு ஃபீட் பண்ண போகல. ரைட்? நாங்க வந்து சாப்பாடை மட்டும் அவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லை, எங்களோட இமோஷன்ஸும் ரேடியேட் ஆகும். நாங்க வந்து அவங்களுக்கு ஃபுட் வந்து கொடுக்க போக்கல, இல்லாட்டி நியூ மதர்ஸ் இருக்கீங்க ஃபீட் பண்ண போக்கலையா இருந்தாலும் நாங்க அவங்களுக்கு எதை கொடுக்குறோம் என்று சொன்னா இதோட இமோஷன்ஸை கொடுக்குறோம். சம்டைம்ஸ் எனக்கு தெரியும் எல்லாருமே பிஸி, எல்லாருக்குமே வேலை செய்ய கஷ்டம். வீட்டுல வந்து மெய்ட்ஸ் வச்சிருக்கீங்க, ஹெல்ப்புக்கு ஆள் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா அவங்க குக் பண்ண போக நிறைய பேர் வந்து நான் முஸ்லிம்ஸ் வச்சிருக்கிறேன், அவங்கள நான் குறை சொல்ல வரல. அவங்க குக் பண்ண போகல பிஸ்மில்லான்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் முஸ்லிம்ஸ் தான் யாருமே நான் முஸ்லிம்ஸ் இல்லை. முஸ்லிம்ஸ் இருந்தாலும் நான் வந்து இந்த கிளாஸஸ்ல இதை பத்தி பேசுறது தான் அவங்களோட ரிலிஜன்ல என்ன வரும்னு கேட்டுக்கொள்ளும். ஓகே, அதே மாதிரி இப்ப குக் பண்ண போகல பிஸ்மில்லா சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இது நாங்க நிறைய என்ன செய்யறோம், பிள்ளைகளுக்கு வந்து அடிக்கடி கடையால வாங்கி கொடுத்துரும். ஓகே, லாஸ்ட் நீங்க ரிப்ளை பண்ணிருந்தாங்க. அடிக்கடி கடையால வாங்கி கொடுக்கும், ஹோட்டல்ஸ் வாங்கி கொடுக்கும், ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி கொடுக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க சிஸ்டர், இவங்க வந்து செய்ய போக இவங்களோட இமோஷன்ஸ் எப்படி இருக்கு அதை நாங்க யோசிச்சு பார்த்துக்கணும். ஒன்ஸ் இன் வாயில் வாங்கி கொடுக்கறது வேறு. இப்ப நாங்க இப்ப நானும் கொடுக்கறது தான். ஸ்கூல் மீட்டிங்கோடு போயிட்டு வரோம், அந்த மீட்டிங் போயிட்டு வரப்போ போகலையே நான் இங்கே ட்ராவல் பண்ணவே வெள்ள வசதிக்கு போகிறதுக்கு எனக்கு 1 hour ஆகுது. அப்போ வரப்போ போகல எனக்கு மார்னிங் 9 o'clock ஆக்குற டைம் நமக்கு இல்லாம போகும். அப்ப என் ஹஸ்பண்டுக்கு எல்லாமே சுட சுடத்தான் சாப்பாடு வரும். அதுக்கு முந்தி ஆக்கி வச்சாலும் தின்ன மாட்டார். வந்து ஆக்குறேன்றாலும் எங்களுக்கு டைம் போகுது. அப்ப நாங்க வர வழியில நாங்க வாங்கி கொண்டே வந்துடும்.
அதே மாதிரி செய்யறது ஓகே. ஆனா அடிக்கடி இந்த கடையால வாங்குறது, அடிக்கடி நாங்க வந்து மத்தவங்கள்ட்ட சொல்லி சாப்பாடு செய்யறது, அவங்களோட இமோஷன், அவங்க என்ன சொல்லி கொண்டு அவங்க ஆக்குறவங்களா இருப்பாங்க. அதை நாங்க யோசிக்கிறோமா? சந்தோஷமா போயிட்டு ஆக்குவாங்களா? இப்ப நாங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறது, எங்க ஹஸ்பண்ட் ராவ் பாவலா கஷ்டப்பட்டு, அவரு ராவ் பாவலா வந்து மழை வெயில், இப்ப எங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தா டக்குன்னு எங்களுக்கு ஷார்ட்டா ஒரு ரைசன் கறி ஆக்கிட்டு தூங்கிடுது. ஊடிண்டே கிளீன் பண்ணலையா, ஓகே 2 டேஸ்க்கு இப்படி இருக்கட்டும், நோ ப்ராப்ளம், நாளை 2 நாளைக்கு அப்புறம் நாங்க கிளீன் பண்றோம், எங்களுக்கு வருத்தம், நோ ப்ராப்ளம், ஓகே, ஒன்றுமே எனக்கு தெரியல. ஆனா எங்களோட ஹஸ்பண்ட் நான் யோசிச்சு பார்த்துக்கிறோமா, எங்களோட வாப்பாமா மாதிரி பண்ணாதவங்க இந்த கட்டாயம் ஆஃபீஸ் போயிட்டே ஆகும். அவங்களோட ஒர்க்கை செஞ்சாதான் எங்களுக்கு வீட்டுக்கு சாமான் வாரன்ற லெவலுக்கு எங்களுக்கு ஈஸி. சிலவங்க வந்து மார்னிங் ஆக்குற சாப்பாடு நைட் வரைக்கும் அந்த ஒரு சோறு கறி தான். எனக்கு தெரியும், எத்தனையோ பேரை தெரியும் எனக்கு அப்படி ஆக்க. அப்ப நாங்க சிஸ்டர்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களோட ஹஸ்பண்ட் ஏர்ன் பண்ணி, எங்களோட வாப்பா ஏர்ன் பண்ணி, இல்லாட்டி எங்களோட சிப்ளிங்ஸ் ஆகிருக்க கூடும், அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில கொண்டாந்தாரு தண்ணி சாமன் சாப்பாடு. நாங்க என்ன செய்யறோம்டா, இன்னும் ஒருத்தர்கிட்ட குடுத்து குக் பண்றோம், இல்லாட்டி வாங்கி கொண்டு வர சொல்லி நாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். நீங்க நல்ல இதை பத்தி சர்ச் பண்ணியே போயிட்டு பாருங்க. எங்க சரி சாப்பாடோட சேர்ந்து இமோஷன்ஸ் போகும். நாங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்க போகல நல்ல எண்ணத்தோட, என் பிள்ளைக்கு இந்த கறியில வந்து நல்லோடு இப்ப பீட்ரூட் ஆக்க போக்கல, இதுல வந்து ஹீமோகுளோபின் கூட அந்த மாதிரி எல்லாம் நீக்கிட்டு நான் வந்து இந்த ஃபுட்டுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இல்லை, எனக்கு அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஆனாலும் நாங்க ஒவ்வொரு வெஜிடபிள் ஆக்க போக்கலாம் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி தான் கொடுப்போம். பம்கின் கொடுக்க போக்கல ப்ரொஃபஸர் லெவலில் சிலவங்க வந்து பம்கினை நல்லாவே விரும்பினாங்க, ஆசையா தின்னுவாங்க அவங்க. அது நானும் எங்களோட வாப்பாவும் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு டேபிள்ல இருந்து வீட்டுல தின்னு. எங்களோட வாப்பாக்கு லுகர் தோல்விட்டு வரப்போக்குள்ளே அவருக்கு லஞ்ச் ஓணும். அப்ப நானும் எங்களோட வாப்பாவும் ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்து தின்னு. எங்களோட உமாக்கு எப்படியுமே லேட் ஆகும், உமா வரவே மாட்டேன், உமா கிட்டே போய் வர மாட்டேன். அப்ப எங்களோட வாப்பா எப்ப பம்கின் ஆக்கினாலும் வத்தக்கா ஆக்கினாலும் அது வந்து பூசணிக்காண்டும் செல்லுவாங்க. ஆக்கினாலும் எங்களோட வாப்பா வந்து அந்த ஹதீஸ் செல்லாம ஒருக்கு சரி அந்த கரிய திண்டு இல்லை. எப்படி என்றா ப்ரொஃபெட் வலையசலவங்க சொல்லுவாங்களா, ஆயிஷாவே நிர்வாகத்தை பசங்க சொல்லி காட்டுவார், ஆயிஷாவே அந்த கரியால் எனக்கு, அதுக்கு செல்வி வந்து ஷெரக்காவும் என்ன ஒன்று சொல்லுவாங்க, அந்த கரியால் எனக்கு இந்த 2 துண்டு போடுங்க என்று சொல்லுவாங்களா. அப்ப எங்களோட வாப்பா என்ன செய்வாரு, அப்படி சொல்லிட்டு எனக்கு போட சொல்லுவாரு, நான் வாப்பாக்கு போடுவேன், நானும் எடுத்து போடுவேன். இப்ப எங்களோட வாப்பா மவுத்து 6 இயர்ஸ் ஆகுது, இன்னமும் நான் பம்கின் ஆக்கினா அந்த ஹதீஸ கிட்ட உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டு, அது ஹதீஸோ இல்லாட்டி ஹிஸ்டரியோ லைஃபோ சையோ அதெல்லாம் தெரியா, எங்களோட வாபஸ் என்ன நான் கிட்ட உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 துண்டு நான் அதுல போட்டுக்கொள்றேன். அதுல சரியான எனக்கு ஒரு வாப்பாவை நினைச்சு நான் துவா செய்றேன் அந்த டைம்ல. ரைட். அப்ப பாருங்க எங்களோட இமோஷன்ஸ், எங்களோட வாப்பா மவுத்தாகி எத்தனை வருஷம் ஆகுது, 6 இயர்ஸ், இந்த வருஷம் 7 இயர்ஸ். இன்னும் எனக்கு அந்த பம்கின் வாப்பா எனக்கு போட்டு தந்த மாதிரி நினைவு வருது. அப்ப நாங்க ஃபுட்டை கொடுக்க போகலைங்கிற பிள்ளைங்களோட கோச் தான் வந்து சிஸ்டர்ஸ் யாருமே யோசிக்கவான என்னைய பத்தி நான் சொல்றேன். பிகாஸ் எல்லாருக்கும் தெரியும் லைஃப் கோச்ன்றது வந்து அவங்களோட லைஃபை தான் ட்ரெயின் பண்ணுவாங்க, அவங்களோட லைஃபை தான் செல்லுவாங்க. அவங்களோட லைஃப்ல நடக்கிற சில விஷயம் செல்ல காரணம் எங்களுக்கு மற்றவங்களோட லைஃப்ல உள்ளது எங்களுக்கு ஓப்பனா இந்த மீட்டிங்ல வந்து செல்ல கஷ்டம். சில விஷயத்த ஓப்பனா பண்றதுதான். இப்ப நான் கேஸ் ஸ்டடிஸ் சொல்லுவேன், ஆனா உண்மையான வயசு இல்ல, உண்மையான கண்ட்ரி இல்ல, உண்மையான பேர் இல்ல, உண்மையான இடம் இல்லை, ஆனா கேஸ் ஸ்டடி உண்மை. ஏன லைஃப்ல செல்வே வந்து எனக்கும் அல்லாக்கும் தெரியும் 100% உண்மையானதை நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. லைஃப் கோர்ஸ் என்றுதான். ஓகே. அப்ப சிஸ்டர்ஸ் நாங்க அந்த பிள்ளைகளுக்கு வந்து எங்களோட இமோஷன் சேர்த்துதான் நாங்க சாப்பாடோட கொடுக்குறோம். ஏழுமான அளவு யாருத்தர் ஹெல்ப் கேட்கிறாங்களா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு செல்லுங்க, எல்லாம் கட் பண்ணி வைங்க, எல்லாம் எடுத்து வைங்க, ஏன்னா கையால நான் கொடுப்பாங்க. நீங்க தன் முஸ்லிம்ஸ் இருந்தாலும் நோ ப்ராப்ளம், அவங்களும் யோசிச்சுக்கணும் உங்களோட வேதத்துல என்ன செல்லப்பட்டிருக்குது. அந்த தாயோட கையால செஞ்சு கொடுக்குற ஒரு சாப்பாடு, மகளோட கையால செஞ்சு கொடுக்குற சாப்பாடு. அப்ப இன்னமும் என்ன வரும், நான் மறந்துட்டேன் சொல்ல, இந்த ஃபர்ஸ்ட் சன் வந்து அவருக்கு மீன் ஃபிஷ் ஆசையே இல்லை. நான் அவருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அந்த ஃபிஷ்ஷை பழக்கினேன்.
அவர் பின்னால நான் சும்மா உடல் அவர் முள் எடுத்து கொடுப்பேன். ரைட், நல்ல துண்டு மீன் தான் ஹஸ்பண்ட் மாஷால வாங்கி தருவாரு. அது அருக்குலா தெரியும் தானே எல்லாருக்கும். தூணாவா அருக்குலா, தூணா இல்லைன்னு அருக்குலா, அதுக்கு என்ன பேரோ மறந்துட்டேன். அந்த ஃபிஷ் கூட தின்ன மாட்டாரு. அதுக்குள்ள சரி எக்ஸ்பென்ஸ், அதையும் தின்ன மாட்டாரு. என் ஹஸ்பண்ட் அந்த சால மீன் அது சரியான ஆசை. அது வாங்கினா காப்பையில. அப்ப நான் அதை எடுத்து கொடுத்து அதுல ஒமேகா 3 அந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவருக்கு சொல்லி பழக்கிறது. மிச்சம் என்னது கேம்பிலி பிங்க் கோகனட், அதை கூட குடிக்க மாட்டார். அது எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் இப்ப எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ற சொல்லி பிங்க் கோகனட்டை காணத்துக்கே கஷ்டம். அதை கூட குடிக்க மாட்டாரு. அவருக்கு எப்படி நான் பழக்கினேன்னா ஜம் வாட்டர் குடிப்போம், கப்பி அந்த கப்ல ஊற்றி ஃபர்ஸ்ட் ஸ்பூன்ல அவருக்கு நான் கொடுத்தேன். எனக்கு இன்னும் நினைவு, அவருக்கு 16 இயர்ஸ். ஸ்பூன்ல கொடுத்தேன். ரைட், கொஞ்சம் குடிங்க, இது நல்ல, இது எவ்வளவோ இதுல எத்தனையோ மருந்து, அது எத்தனையோ சொல்லி நான் அவளுக்கு கொடுத்துட்டு. ரைட், அதுக்கப்புறம் ஜம்சம் வாட்டர் கப் அழகாய்க்கும் தானே, அதுல ஒரு சாசர் வச்சு அந்த கப்பை வச்சு ஸ்கூல் விட்டு அவர் வரப்போக்குள்ள மூடி வச்சு அப்ப குடிப்பார். ஏனென்றா அந்த கப்ல பசங்களுக்கு அவர் குடிப்பார். இப்ப மாஷா அல்லா ஒரு ஃபேமிலிய போட்டு கொடுத்தாலும் குடிப்பார். அவ்வளவு கஷ்டப்பட்டு அவருக்கு அதை பழக்கினேன். அப்ப பாருங்க சிஸ்டர், அவருக்கு எங்க ஃபேமிலிய கண்டாலும் நினைவு வருது, எங்கட மாமா என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு குடிக்க வச்சாங்க. அப்ப பாருங்க, எங்களோட இமோஷன்ஸ், எங்களோட ஃபீலிங் நாங்க இல்லாத காலத்துக்கு அது சதக்கத்து ஜாரியா, அந்த துவா வந்து கொண்டே இருக்கும் சிஸ்டர். ஆனா பழக்கிறே கஷ்டம், லேசான வேலை இல்லை, சரியான கஷ்டம். அதெல்லாம் சொல்லிக் கொள்ளணும். அதுக்கு எங்களுக்கு பொறுமை தேவை, டைம் தேவை, எல்லாம் தேவை. ஐசரி சிஸ்டர்ஸ், எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க என்னமான அளவு சாப்பாடு எங்களோட கையால செஞ்சு கொடுப்போம். எங்களோட கையால நாங்க மூடி வைப்போம். எங்களோட கையால நாங்க அவங்களுக்கு ஊற்றி கொடுப்போம். அந்த கிச்சன்லேக்கு போட்டு தின்னுங்க. உங்களுக்கு ஒரு 17-18 இயர்ஸ் உங்களுக்கு ஒரு கேர்ள் கூட இருக்கலாம். ரைட், பிரச்சனை இல்லை. டீனேஜர்ஸ் ஐக்கு செலவு டீனேஜர்ஸ் சரிங்க இருக்கலாம், நோ ப்ராப்ளம். சேர்த்து உங்களை கையால போட்டு கொடுங்க. 4 வயசு ஒரு அவங்களுக்கு தீட்டுங்க, ஃபீட் பண்ணுங்க. உங்களை விட்டு போக மாட்டாங்க சிஸ்டர். அந்த மாதிரி அவங்களுக்கு ஹாப்பியா இருப்பாங்க உங்களோட. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ரைட், உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க பிள்ளைகள். உங்களோட பெரிய பிள்ளைகள் அவங்களுக்கு பாய்ஸ் இருக்கிறாங்களா, டீனேஜர், கிட்ட போங்க, சாப்பாடு அவங்களுக்கு கிட்ட இருந்து கொடுங்க, தலைய தடாவுங்க. உங்களுக்கு வருத்தமா, உங்களுக்கு டயர்டா, உங்களுக்கு வேலையா, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு மெரிப்பானின பிள்ளைகள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு செய்றீங்க, நிறைய பேசாயிங்க அவங்களோட. என்னன்னா எங்களுக்கு மெரிப்பானின பிள்ளைகள் பெருசாயிப்பான், வயசு அவங்களுக்கு கூட ஆயிடுச்சு, அவங்களுக்கு நிறைய பேசவே பிடிக்காது. ஜஸ்ட் கிட்ட இருங்க, உங்களோட இமோஷன்ஸ் அவங்களுக்கு ரேடியேட் ஆகும். அவங்களுக்கு ஆசையான சாப்பாடு நீங்க வயசு செஞ்சாலும் செஞ்சு கொடுங்க, 1-2 டிஷஸ். நாங்க பிள்ளைகளுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுத்தா தான் எங்களோட இறக்கம் வைப்பாங்க. அவங்களுக்கு நாங்க அவங்களுக்கு எங்கள்கிட்ட உள்ள ஜுவல்லரி சரி கொடுக்கணும், அப்பதான் இறக்கம் வைப்பாங்க. இது எல்லாமே மறந்துட்டு உண்மையான அன்கண்டிஷனல் லவ் இதை கொடுத்து பாருங்க சிஸ்டர். எங்களை எங்களோட ஹஸ்பண்ட் ஆயிக்கட்டும், எங்களோட பிள்ளைகள் ஆயிக்கட்டும், எங்களோட பேரண்ட்ஸ் ஆயிக்கட்டும், சுத்தி சுத்தி வரலாம். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். ஆனா எப்பவுமே நினைச்சு கொள்ளணும், எல்லாரும் மிஸ்டேக் செய்யறவங்க. அதனால அவங்களும் எங்களையே சம்டைம் பேசக்கூடும், எங்களோட கோபமா நடக்கக்கூடும். சிஸ்டர், ஆனா இன்ஷா அல்லாஹ் நீங்க சைக்காலஜியை பற்றி பாருங்க சிஸ்டர், உங்களுக்கு விளங்கும் மற்றவங்களை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும். எப்படி நாங்க எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் ஹேண்டில் பண்ணணும், எப்படி நாங்க கோப் அப் பண்ணணும், இந்த மாதிரி விஷயம் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே நாங்க அதை படிக்க தேவை. சொல்லிக் கொடுத்து படிக்கிறதுக்கு அவசியமே இல்லை, சீக்கிரத்தி படிக்கிறதுக்கு அவசியமே இல்லை. அந்த அன்கண்டிஷனல் லவ் நாங்க படிக்கிறதுக்கு நாங்க பே பண்ணவே அவசியம் இல்லை. நிறைய பேசாம, எங்களோட வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணாம, எங்களோட செய்கைகளால். திருப்பி நான் அவனோட எனக்கு சொல்றேன், என்னை பத்தி சொல்லிக்கிற நிறைய பேருக்கு, நிறைய என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். தெரியும், எனக்கு இந்த வருஷம் 51 இயர்ஸ். ரைட், நான் மேரி பண்ணி இந்த வருஷம் 28 இயர்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் சன் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், 28 இயர்ஸ் ஆகுது அவருக்கு, சாரி 27 இயர்ஸ். டாட்டர் 26 இயர்ஸ் ஆகுமா. தேர்ட் சைபர் செக்யூரிட்டி படிச்சு கொண்டே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாரு, 18 இயர்ஸ். ஃபோர்த் 16 இயர்ஸ் ஓலர்.
அப்ப நான் சிஸ்டர்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸோட உண்மைக்கும் நான் என் மனசை திறந்து எடுக்கிற கிளாஸ் தான் இது. அல்ஹம்துலில்லாஹ் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் லைஃப்ல வந்து 2 இயர்ஸா இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் இந்த கிளாஸ்ல உள்ளவங்களுக்கு நான் லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். கஷ்டம்ன்றது வந்து ஃபைனான்சியல் இஷ்யூஸ் இல்ல, நான் கஷ்டப்பட்டது வந்து இமோஷனல் வே, ரைட்? அது வந்து அது அதனால இன்ட்ரெஸ்டிங்காக வீட்டு உங்களுக்கு கேட்கறதுக்கு நான் இன்ஷால்லா இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். எப்ப நான் உங்களுக்கு ஃப்ரீ செஷன்ஸ் போடணும் சிஸ்டர், நீங்க எல்லாருமே ஜாயின் ஆகணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு நீங்க கேட்ட விஷயமாவே கேளும், கேட்ட பாடமாவே கேளும், தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கு. இப்ப பாருங்க, டெய்லி நாங்க பிரெட் செஞ்சோம், டெய்லி நாங்க ஒரு ஆப்பிள், இது வந்து இந்த நியூட்ரிஷன் அந்த நியூட்ரிஷன். ஆனா எங்களோட மென்டல் ஹெல்த் ஸ்ட்ராங்கா வச்சுக்கொள்ளத்துக்கு, ஹெல்த்தியா வச்சுக்கொள்ளத்துக்கு என்ன செய்யணும்? இதே மாதிரி விஷயங்களை செய்யணும், இதே மாதிரி என்ன சரி படிக்கணும், இதே மாதிரி என்ன சரி கேட்கணும். அப்ப சிஸ்டர்ஸ் எப்பவுமே நாங்க பிசிக்கலா மட்டுமே இல்ல, மென்டல் ஹெல்த்தை கூட எங்களுக்கு ஹெல்தியா வச்சுக்கொண்டு எங்களோட லைஃபை ஹாப்பியா கொண்டு போயிடும் இன்ஷா அல்லாஹ். ரைட்? ஓகே ஓகே சிஸ்டர்ஸ், ரைட். நான் இந்த கிளாஸை சூஸ் பண்ண காரணமே அதுதான். ரைட்? பிஃபோர் ஒரு 8 இயர்ஸுக்கு முந்தி இந்த புக்ஸ்ல நான் கவனமா எடுத்து வச்சிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் இதே மாதிரி டீச் பண்ணணும், இதே மாதிரி செய்யணும் என்ற மாதிரி. ஆனா அதுக்கு பிறகு இப்போ ஒரு 2 இயர்ஸ் தான் நினைக்கிறேன், ஒரு 6 மந்த்ஸா ஃப்ரீ கோர்ஸ் வந்து செஞ்சேன் ஒரு மதுரை இதுல ஒரு குர்ஆன் கிளாஸ்ல. அதுக்கு பிறகு நான் வந்து பெய்ட் செஷன் செஞ்சேன், அது கோர்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சவங்க, அதனால பெய்ட் செஞ்சேன். என்ன காரணம் சொன்னா, எங்களோட ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் ஹெல்தியா ஹாப்பியா இருக்கும். பிகாஸ் நாங்க வந்து எங்களுக்கு தேவையானதுல மட்டும் நாங்க செஞ்சு கொண்டு எங்களுக்கு தெரியாததை உற்றையும் கூடாது. நிறைய பேருக்கு தெரியும் அந்த சைக்காலஜியை பத்தி சிஸ்டர்ஸ். அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, நான் மேரி பண்ணி என் ஹஸ்பண்ட் சரியில்லை, எனக்கு கிடைச்ச பிள்ளைகள் சரியில்லை, என் பேரண்ட்ஸ் சரியில்லை, right? நான் வாழ்ற வாழ்க்கை சரியில்லை, என் பிள்ளைகள மாதிரி நான் படிச்சு இல்லை. இதுக்கு என்ன சொல்லுவோம், உங்களோட செல்ஃப் கான்பிடென்ஸ் இல்லை. அப்ப எனக்கு ஆசை, எத்தனையோ பேர் இன்ஷால்லா நான் ட்ரெயின் பண்ணணும், எத்தனையோ பேருக்கு நான் இதே மாதிரி சொல்லி கொடுக்கணும், எத்தனையோ பேருடைய வலியை நல்ல வலிக்கு அந்த ஒரு சூப்பர் மாமா, ஒரு ஹாப்பியஸ்ட் மதர் இன் த வேர்ல்டுன்னு சொல்லுவோம் தானே, அதே மாதிரி தான். இப்ப மட்டும் இல்லை, நாங்க இல்லாத காலத்துல கூட எங்களோட பிள்ளைய கையை நீட்டி எங்களுக்கு துவா கேட்கிற பிள்ளைல இருக்கிறதுக்கு கூட நாங்க இன்ஷால்லா மாறணும். ஓகே, எனக்கு தெரியும் எல்லாருமே இப்ப இந்திய மாதிரி இல்லை, நிறைய எஜுகேட்டட் எல்லாருமே நல்லா படிச்சு யோசிச்சுதான் பிள்ளைகளை வளர்க்குறோம். நான் எப்பவுமே இந்த செஷன்ல சொல்றதுதான், முந்தைய காலத்துல இடியாப்பம் சுற்றி ரொட்டி இந்த 3 நாள் தான் சுற்றி கொண்டே வருவீங்க டின்னர் பிரேக்ஃபாஸ்ட். இப்ப அப்படி இல்லை, பிஸா ஹாம்பர்கர், அதுக்கு ஹெமரண்டு மட்டும் தான் பேர் வைக்கல, மற்றபடி எல்லா விதமான டூல்ஸையும் வச்சு ஃபுட் வந்து. அதே மாதிரி இந்த காலத்து கிட்ஸ் என்ன வர 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 டெக்னாலஜி வளர 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 அவங்களோட அறிவும் வளர்ந்து வளர்ந்து சிஸ்டர், அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி எப்படி அவங்களுக்கு பிஹேவ் பண்ணணும்னு கூட அவங்களுக்கு தெரியும். ஆனா அதை ஹேண்டில் பண்ணதுக்கு நாங்க இன்ஷால்லா படிச்சு வரணும். ஓகே, அதுக்காண்டி ஸ்பெஷலா நான் டிசைன் பண்ணிட்டேன் இந்த சைக்காலஜி கிளாஸ். ரைட்? இடைக்கிற ஃப்ரீ செஷன் போடுவேன் சிஸ்டர், நீங்க ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகே சிஸ்டர், இப்போ இது நான் ஏற்கனவே சொன்னது சார், எங்களோட பாடிக்கு எந்த அளவு எங்களுக்கு நியூட்ரிஷஸான ஃபுட் தேவையோ அதே மாதிரி தான் எங்களோட மென்டல் ஹெல்த்துக்கும் எங்களுக்கு தேவை. என்னது, எங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு என்ன தேவை? எந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்த் சரி இருந்தா அன்னை பண்ண மென்டல் ஹெல்த்துக்கு என்ன தேவை எங்களுக்கு? ஓகே, ஃபாத்திமா மரியம் நீ ஸ்டூடெண்ட் வந்தா நீ பார்த்துக்கேன், யார் பற்றி பேசுறீங்கன்னா நான் சொன்னாங்க. மென்டல் ஹெல்த்துக்கு என்ன தேவை? ஹெல்தியா வச்சு கொள்றதுக்கு சிஸ்டர். வெரி குட் முன்ஷிகா, மைண்ட்ஃபுல்னஸ், breathing, meditation, very good. Nusrat, very good. Happy, peace, yes, very good. இதுதான் தேவை. எங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து ஹெல்த்தியா நாங்க வச்சுக்கொள்றதுக்கு எங்களுக்கு இது மட்டும்தான் தேவை. இதெல்லாம் எங்க இருந்து வருது? ஃபுட் சரி வெளியேந்து வருது,
ஃபுட் வந்து வெளியேந்து வருது. ஃபுட் வந்து எங்களுக்கு உருவாகுது இல்லையே, வெளியேந்து வருது. ஆனா எங்களோட பாடியில இருக்குது, அது வேற, அந்த சயின்ஸ் வேற. நாங்க வந்து அதை பத்தி சொல்ல வரேன். எங்களோட பாடியில இருக்குது பெயின் கில்லர்ஸ், இருக்குது ஃபுட் பீட், அதெல்லாம் வெரி குட் இன்சைட் ஆஸ். எங்களுக்கு உள்ள இருந்துதான் இந்த மென்டல் ஹெல்த்தை நாங்க பாதுகாப்போம். இது நாங்க வெளியே சர்ச் பண்ணப்படாது. ஹஸ்பண்ட் சரியில்லை, நான் மேரி பண்ணினவர் சரியில்லை, என்ன கிடைச்ச குளியல் சரியில்லை, என் என்வாயன்மெண்ட் சரியில்லை, ஃபுட்டா சரியில்லை எங்களுக்கு. நான் வாங்கின ஃபுட் சரியில்லை, நான் வாங்கின கோகோனட் சரியில்லை, நான் வாங்கின பிரிஞ்சல் சரியில்லை, எல்லாமே சரியில்லை. நான் தின்ற சாப்பாடு சரியில்லை, எனக்கு ஃபுட் பாய்சன் ஆகிட்டு. நான் லாஸ்டா வந்து கடையால ஹோட்டலால ஆர்டர் பண்ணி தின்றேன், அங்க டேக்கவே எடுத்துக்கொண்டு வந்தேன், எத்தனையோ சரியில்லை. ஆனா மென்டல் ஹெல்த் என்ன சரி வந்து அதுல ஒரு இஷ்யூ வந்தா ரைட்டா, எங்களுக்கு வந்து காரணம் நாம தான். அது இன்சைட்ல இருந்து வாருது, அது எங்களுக்கு உள்ளான வாரது தான் இந்த மென்டல் ஹெல்த். நாங்க வந்து அவுட் சைட்ல இருந்து தேட போறோம். நான் இந்த லாஸ்ட் இப்போ 2 நாள் வந்து ஃப்ரீ செஷன்ல வச்சு என்ன சில சிஸ்டர்ஸ் எழுதிப்பீங்க. நான் இதை உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு போன் பாஸ்வேர்டு நாங்க எப்படி மத்தவங்களோட கையில கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரிதான் எங்களுக்கு ஃபுட்டை பத்திகள் செல்ல போனோம். நாங்க இவ்வளவு பார்த்து பார்த்து ஆசையானது வாங்கிட்டு இருந்தோம், என்ன ஆசை வாங்கிட்டு இருந்தோம். பிள்ளைகளுக்கு என்ன ஆசை வாங்கி கொடுக்குது. பர்கர் அது விலை நம்ம இப்ப விலை 2000. எனக்கு ஹஸ்பண்ட் கொண்டாடுக்கிட்டு எனக்கு உண்மைக்கு விலை தெரியா சிஸ்டர், 2000 வச்சுக்கொள்வோம், ரைட்டா, இல்லை 1500 1000 அப்படி ஒரு விலைக்கு நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணி கொடுக்குறோம் தானே, வாங்கி கொடுக்குறோம் தானே. ஆனா அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது என்ன? அன்கண்டிஷனல் லவ் மட்டும்தான். எங்களோட இமோஷன்ஸ், நாங்க ஆசையா அவங்களுக்கு செய்யற சாப்பாடு. ஆனா எங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்லல, எங்களுக்கு கஷ்டம். நாங்க என்ன செய்யறோம், ஆள் போட்டு வேலை செய்யறோம். நாங்க என்ன செய்யறோம், வீடு கிளீன் பண்ணி கொண்டு, நாங்க எங்களோட தொழில் வேலை செஞ்சு கொண்டு, நாங்க எங்களோட பிசினஸ் இது பண்ணி ஆன்லைன்ல வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். எல்லாம் செய்வோம், எல்லாமே நாங்க செய்வோம். ஆனா அவங்ககிட்ட சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி வைக்க சொல்லுவோம், அவங்கள்ட்ட சொல்லி ரெடி பண்ணி வைக்க சொல்லுவோம், அவங்கள்ட்ட சொல்லி கிளீனிங் வேலையை முடிச்சு கொள்வோம். ஆனா அந்த பேன்ல போட்டு தாளிச்சு ஆக்குறது நாங்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் தெரியும் தெரியும், எல்லாருமே இப்ப வீட்டுல இருக்கிறவங்க தான் செய்யறவங்க தான். ஆபீஸ் போறதால பிரச்சனை இல்லை, ஆன்லைன் பிசினஸ் பிரச்சனை இல்லை. என்ன கஷ்டம் என்றாலும் ஏழாவது நாளைக்கு விட்டுருவோம். நானும் டெய்லி ஆக்கி கொண்டு இருக்க மாட்டேன். இப்ப இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வந்து ஃபாஸ்டிங், தேர்ஸ்டே மண்டே தேர்ஸ்டே அவர் ஃபாஸ்டிங். அந்த நேரத்துக்கு தான் இந்த கிளாஸஸ், கவுன்சிலிங் செஷன், பிரசன்டேஷன் எல்லாம் இன்னொன்றால் நான் செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா இந்த டாட் என்ன செஞ்சு வைப்பா செய்வா அந்த மாதிரி. அதுக்காக வேண்டி நான் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா, வேணுமான ஆனா மேக்சிமம் நான் தான் கிச்சனுக்கு போக பார்ப்பேன். அந்த ஆக்கப்போ நாங்க கசிதா கேட்டுக்கொண்டு ஆக்குவோம், நல்ல விஷயத்தை கேட்டுக்கொண்டு ஆக்குவோம். என் பிள்ளைக்கு இது பிடிக்கும் என்று செய்வோம். சில பிள்ளைகளுக்கு கிரேவி பிடிக்கும், சில பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் உரப்ப குறைக்கணும். அப்ப நாங்க இதோட நினைச்சுக்கோங்க சிஸ்டர்ஸ், எங்களோட இமோஷன்ஸும் சேர்ந்து எங்களோட பிள்ளைகளுக்கு போகுது. வேற ஒன்றும் இல்லை, இமோஷன்ஸ் போகுது எங்களோட பிள்ளைகளுக்கு. ஓகே, அப்ப எந்த அளவு எங்களோட பாடிக்கு ஃபுட் தேவையோ அந்த அளவு நம்ம ரிலாக்ஸா ஹாப்பியா காமா இருந்தா எங்களோட மென்டல் ஹெல்த் வந்து எப்பவுமே ஹெல்தி ஆயிடும் சிஸ்டர். ஓகே, அடுத்தது தான் டைம் பண்ணிட்டு ஓ 53. ஓகே, நான் முடிச்சிடுறேன் பிகாஸ் எல்லாருமே பிஸி, ரைட். இப்ப நாங்க வந்து மென்டல் ஹெல்த் சொல்ல போகலாம். என்ன சொல்றீங்க, எனக்கு சரியான டிப்ரெஷன். இந்த ஒரு வார்த்தை நிறைய பேருக்கு தெரியும். எனக்கு சரியான டிப்ரெஷன், இன்னொரு ஸ்ட்ரெஸ் வரையில எனக்கு சரியான டிப்ரெஷன், அவக்கு டிப்ரெஷன், இவக்கு டிப்ரெஷன், என் ஹஸ்பண்டுக்கு டிப்ரெஷன். எங்களுக்கு டிப்ரெஷன் மீனிங் தெரியுமா? டிப்ரெஷன் என்ன சிஸ்டர்? அது எவ்வளவு ஆபத்தான ஒரு நோய் என்று தெரியுமா? அதை நான் நோய்னு சொல்லி காட்டுறேன்னு தெரியுமா? எங்க ஆக்கள் சொல்றது டிப்ரெஷன் என்றது வந்து பெரிய ஒரு வியாதி ஒன்று இல்லை, அது குணப்படுத்தக்கூடியது உண்டு. அதுல வந்து நார்மல், மாடரேட், சிவியர் இந்த மூணும் இருக்குது. இப்ப நாங்க சிவியர் டிப்ரெஷனை கூட எங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுதான் கவுன்சிலிங், அது வேறு, அது வந்து வேற சப்ஜெக்ட். ஆனா அந்த டிப்ரெஷன் என்று சொல்ற வார்த்தையை நாங்க யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஸ்ட்ரெஸ். நாங்க டென்ஷன் என்று சொல்லுவோம், அதுதான் ஸ்ட்ரெஸ், இது டிப்ரெஷன். அப்ப எங்களோட மென்டல் அந்த சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை நாங்க கவனிக்காம விட்டா, சரி, சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை கவனிக்காம விட்டாதான் இந்த டிசார்டர்ஸ் அவ்வளவுமே எங்களுக்கு வந்து சேரும்.
ADHD ஆகிட்டும் பிள்ளைகளுக்கு, பெரியவங்க டிப்ரெஷன், பைப்போலா, அனோரெக்சியா, அடுத்தது புலிமியா, anxiety, அடிக்ஷன், ஸ்கிசோஃப்ரீனியா, இது எல்லாமே எங்களோட மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், டிசார்டர், இல்னஸ் தான் நாங்கள் சொல்லலாம். அப்போ சிஸ்டர்ஸ், ஒரு சின்னோரு தலைவலி வந்தா நாங்கள் பெயின் கில்லர்ஸ் குடிக்கிறோம், நூறு காய்ச்சல் வந்தா பெயின் கில்லர்ஸ் குடிக்கிறோம். ஆனா மனசு வருத்தம் என்றா, மனசு நோவுதுன்றா, இது அப்படியே நாங்க அடக்கி 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 வச்சு அதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஆனா எனக்கு வர கஷ்டம் கரைச்சல் உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு வர ப்ராப்ளம் இடமொத்தருக்கு இருக்காது, அவங்களுக்கு வாரது மற்றவங்களுக்கு இருக்காது. ஆனா ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கு, அது ஷுவர் தானே. இப்ப நான் உங்களைய பார்க்க போக நினைப்பேன், எப்படி இருக்கிறேன். நீங்க என்னைய பார்க்க போக நினைப்பீங்க, இவன் எப்படி இருக்கிறேன். நாங்க மற்றவங்களை பார்க்கணும், எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறோம், எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி கொண்டு போறோம். ஆனா அவங்களுக்கு உள்ளுக்கும் ப்ராப்ளம். சிலவங்களுக்கு மணி, சிலவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், சிலவங்களுக்கு நோய், சிலவங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம், எத்தனையோ விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்ப நாங்க எங்களோட மனசு எப்ப வருத்தமா இருக்குதோ, ஈஸியஸ்ட் மெத்தட் தான் பிரீதிங் எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணுங்க, மைண்ட்ஃபுல்னஸ், ரிலாக்ஸேஷன் செய்யுங்க, பாசிட்டிவ் அஃபர்மேஷன் ஒரு 5 எழுதி உங்களோட மிரர்ல ஒட்டி அதை செய்யுங்க. இதுதான் நாங்க கொடுக்குறோம். எந்த ஒரு விஷயத்துல சரி கொஞ்சம் கொஞ்சம் ஹாப்பி ஆயிக்கக்கூடிய வழியில நம்ம தேடிக்கணும். எந்த விஷயத்துல சரி ஹாப்பி ஆயிக்கிற வழியை நாங்க தேடிக்கொள்ளணும். எப்படி? இப்ப நீங்க ஒரு சொன்ன மாதிரி நம்ம சிஸ்டர்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ண மாதிரி, எங்களோட டொப்பமின் அந்த எத்தனையோ ஹார்மோன்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் வந்து டொப்பமின் தான், அது செக்ரிட்டாக நாங்க ஹாப்பி ஆயிடணும். சின்ன சின்ன விஷயம். இப்ப இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே நான் என்ன செய்வேன்டா, எனக்கு எப்படி நான் வந்து ரிவார்டு வந்து கொடுக்குறது, எப்படி ரிவார்ட் கொடுப்பேன், என்ன சரி ஃப்ரூட் வந்து தந்தேன், இல்லாட்டி கொஞ்சம் தண்ணியை குடிச்சு, வெல் டன், சரி பண்ணி இன்றைக்கு வெல் டன், நல்லா செஞ்சாய், ரிவார்ட், டக்குன்னு எனக்கு டொப்பமின் செக்ரிட் ஆகும். ரைட்? அதே மாதிரி நீங்க ஆக்கி முடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நேற்று கையால பிள்ளைகளுக்கு ஆக்கி முடிச்சுட்டேன், டொப்பமின் செக்ரிட் ஆகுது, உங்களோட ஹோல் பாடிக்கு மது போயிட்டு சேருது, இருந்தா அந்த பிளட்டோட பிளட் ஸ்ட்ரீம்ல போயிட்டு ரைட் அந்த மாதிரி சேருது. என்ன வீடு கிளீன் பண்ணி முடிச்சிடும் அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஒரு சின்ன ஒரு சாக்லேட் வந்துட்டு ஒரு நெஸ்கஃபே, சாரி நெஸ்கஃபே தான் இப்ப அந்த பாய் காஃபி, ஒரு காஃபியோட குடிங்க, ஒரு டீயோட குடிங்க, உங்களுக்கு வெயில் தான் சரி போகும். கண்ணாடில கூட மூஞ்ச பாருங்க, இவ்வளவு அழகா இருக்கிறேன், வா சூப்பர் ஒன்று சொல்லிக்கோங்க, ரிவார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ரீபோஸ் பண்ணுங்க, எவ்வளவு ஹாப்பி ஆயிடுச்சுன்னு சிஸ்டர். அதே நான் செஷனை செஞ்சுட்டு போயிட்டு அல்லா நான் என்னதான் பேசினோ தெரியும், என்னதான் சொன்னனோ தெரியும், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னைய பத்தி என்னதான் நினைச்சிருப்பாங்களோ தெரியாத, என்ன ஜஸ்ட் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், கார்டிசால். அப்ப இந்த கார்டிசால் ரிலீஸ் ஆக போக்கல இந்த பாடி ஃபுல்லா எப்படி இருக்கு, டயர்ட் ஆயிடுச்சு. நான் இப்படி சைட்ல அப்படி ஒரு பிலோவை போட்டு இன்னொரு இடத்துல சாஞ்சிடுவேன், வீட்டுல மற்ற வேலை முடியாது, ட்ரைனிங் நடக்காது. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த 2 ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது டாட்டா கையில இருக்குது, ஃப்ரம் அவுட் சைடா, நோ இன்சைட். இது பெரிய வேலை, இது பெரிய வேலை இல்லவே. ஓகே சிஸ்டர்ஸ், டைம் பேசி கொண்டே இருக்குது. ரைட், அடுத்ததுதான் மென்டல் ஹெல்த் சொல்ல போக்குள்ள நாங்க எல்லாருமே என்ன செய்யறோம்னா, சாரி ஐம் சாரி, அது வெரி சாரி, சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிக் கொண்டு போறாங்க. இந்த எத்தனையோ கிளைண்ட்ஸ் வந்து மருந்து குடிச்சு, யாருக்கு சரி மன வருத்தமா, கவலையா, கஷ்டமா, அவங்களோட நீங்க பேசுங்க. இப்ப நீங்க இந்த கிளாஸ்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் ஜட்ஜ் பண்ணாம பேசுறது, நீங்க பேசுங்க. அப்படி சரி வராட்டி ஒரு கவுன்சிலர், இல்லாட்டி ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலர், இல்லாட்டி ஒரு சைக்காலஜிஸ்ட், அவங்கள்ட்ட கூட்டிப்பாங்க. அவங்க வந்து டாக் தெரப்பி மட்டும்தான் கொடுப்பாங்க, ஒரு மிக மெடிசின் கொடுக்க மாட்டாங்க. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் மட்டும் சில மெடிசின் ரிஃபர் பண்ணுவாங்க, ஆன்டி சைக்காட்டிக். சைக்காட்ரிஸ்ட் வந்து என்ன செய்வாங்கன்ற, அவங்க எம்பிபிஎஸ் டாக்டர், அவங்க மெடிசின் கொடுப்பாங்க, அவங்க நிறைய பேச மாட்டாங்க. இப்ப நாங்க வந்து ஒரு கிளைண்டோட 1 ஹவருக்கு பேசுவோம். சம்டைம்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் செஷன் 1.5 hour நான் ஹிஸ்டரி எடுக்கணும். சின்ன வயசுல நடந்த விஷயம், அவங்களோட ட்ராமா, அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் எல்லாமே எடுத்து போட்டு எழுதணும், 4 பேஜுக்கு எழுதணும். ரைட்? சைக்காட்ரிஸ்ட் வந்து அவங்க மெடிசின் கொடுப்பாங்க. சைக்காலஜிஸ்ட் இல்லாட்டி சைக்காலஜிக்கல் கவுன்சிலர்ஸ் இல்லாட்டி கவுன்சிலர்ஸ் ரிஃபர் பண்ணணும், உங்களுக்கு வந்து மெடிசின் கொடுக்கணும்,
அப்பதான் நீங்க வந்து அவங்கக்கிட்ட போகும். யாருமே எடுத்தெடுப்புல ஃபர்ஸ்ட்டுக்கு போய் தரப்படாது சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட. அவங்க டாக்டர்ஸ், அவங்க மெடிசின் தருவாங்க. அதுல எங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வரும். சிலவங்களுக்கு நல்லாவே தூக்கம் வரும். நைட்டுக்கு நிம்மதியா தூக்கம் போகும். படுத்தா எங்களுக்கு அப்படி ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம். ஆனா எங்களோட மனசுல உள்ளது, எங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல உள்ள சப்ரெஷன், டிப்ரெஷன் அந்த மாதிரி எல்லாம் அது எல்லாமே எங்களுக்கு வெண்ட் அவுட் ஆகாது, எங்களுக்கு வெளியேற்றி போடுவது. அதனால சிஸ்டர்ஸ் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டாக் தெரப்பி. இதைத்தான் நாங்க சைக்கோ தெரப்பின்னு சொல்லி இதைத்தான் நாங்க கொடுப்போம். எங்களோட புள்ள கவலையாயிட்டா டாக் தெரப்பி, தட்ஸ் ஆல். நீங்க யாருக்கிட்ட போவாட்டியும் பிரச்சனை இல்லை, யாரையும் மீட் பண்ணாட்டியும் பிரச்சனை இல்லை. ஒரு உமாமாருக்கு, ஒரு சிஸ்டர், சிப்ளிங்ஸ், இவங்க எல்லாருக்குமே இந்த தெரப்பியை ஈஸியா செஞ்சு பண்ணுவோம். ஓகே சிஸ்டர்ஸ், இது வந்து இந்த கிளாஸ்ல ஓகே நான் கிளாஸை பத்தி சொல்றேன். விருப்பமானவங்க இருங்க, லீவ் ஆகுறவங்க லீவ் ஆகுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, யார் சரி என்ன சரி பேசிட்டா சிஸ்டர்? டைம் உள்ளவங்க இருங்க. நிஜா, விமாரா, சப்னா, மிஸ்டர் இந்த அன்மியூட் பண்ணி சொல்லி. ஓகே, விருப்பமானவங்க பேசுங்க. இந்த கிளாஸஸ் இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணி நெக்ஸ்ட் டைம் டாபிக்ஸ் பண்ணி the focus on the solution, not the problem. Time management. Stress-free, happy life. Coolness under pressure. Techniques to improve your body. The power of subconscious mind. The conditions in between and dealing with uncontrollable. இதை வந்து நான் 2-3 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே சிஸ்டர்ஸ், இது வந்து உண்மைக்கு ஃப்ரீ செஷன், யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதோட இதை ப்ரமோட் பண்றேன்னு சொல்லி உண்மைக்குமே நான் ஓப்பன் அப் பண்ணணும். நான் ப்ரமோட் பண்ண காரணம் சிஸ்டர்ஸ், எங்களை நிறைய பேர் எங்களோட சிஸ்டர்ஸுக்காக வேண்டி, பிகாஸ் ஃப்ரீயாவே எல்லா கிளாஸஸையும் கொடுத்தாலும் அவங்களுக்கு தெரியும், சில பேர் வந்து நான் அப்படி கொடுத்து பார்த்துக்கிறேன், சில பேர் லீவ் ஆகிடுவாங்க, இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, குரூப்ல இருந்து லீவ் ஆகிடுவாங்க. அப்போ ஒரு பெய்ட் செஷனுக்கு வந்து மதிப்பு இது. ஆனா மாஷால்லா அல்ஹம்துலில்லாஹ் சில சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, நான் வந்து அவங்களுக்கு நான் டெய்லி துவா கேட்கிற சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் துவா கேட்கிறேன். சிலவங்க வந்து ஆசையா, மேம் எனக்கு பே பண்ண கொஞ்சம் கஷ்டம், நான் வந்து நான் படிக்கணும், அப்படி சில சிஸ்டர்ஸ் இருக்கு. நான் அவங்களுக்கும் செஷன் நான் கொடுக்குறது. ஆனா எனக்கு இன்னும் ஹாப்பி, என்னோட கூடவே இந்த கிளாஸஸ்ல இருப்பாங்க, அப்சென்ட் ஆக மாட்டாங்க, அப்சென்ட் ஆகுதான் ரெக்கார்டிங்கை கேட்பாங்க. அப்படி ஆக்களுக்கு கொடுக்கறது அல்ஹம்துலில்லாஹ். யாருக்கு சரி சீக்கிரத்தை என்ன சரி ப்ராப்ளம் இருந்தாலும் என்னை நீங்க வந்து கண்டக்ட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அதை பத்தி நோ ப்ராப்ளம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சிஸ்டர், இந்த சைக்காலஜி கிளாஸ் ரூம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே சிஸ்டர்ஸ், எனி ஷேரிங் ஃபீட்பேக்? யார் பேர் கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. எல்லாம் சிஸ்டர்ஸ் தான் நினைக்கிறேன், நோ வரிஸ். எல்லாருக்கும் பேசணும். ஆயிஷா, ஃபாத்திமா, மிஸ்னா, சப்னா, ஜுமாரா, யஸ்மா, சப்னா பேசுறீங்களா? மரியம், ஃபாத்திமா, மரியம், நான் பேசுறேன் கேட்டுக்க, நான் தனியா பேசி கொண்டிருக்கிறேன் சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஓகே, மெசேஜும் வருது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர், வெரி குட், அல்ஹம்துலில்லாஹ். ஓ, எல்லாருமே லேர்ன் பண்ணட்டாங்க, வெரி குட். எல்லாருமே எனக்கு லேர்ன் பண்ணணும், எனக்கு போக்குள்ள எடுத்துக்கொண்டு நீங்க போகும், அதுதான் இந்த ஆசை. ஓகே, கீ டேக்அவே இது சரி உங்க மனசுக்கு பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், வெரி குட். பிரைவேட் மெசேஜும் வருது. எஸ், யாரோ பேசுனீங்க இப்ப? யார் பேசுனீங்க? மரியம் மைக் பண்ணி யாரு பேசுனது இப்ப? ஆயிஷா, ஃபாத்திமா, மிஸ்னா, யாரோ அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னீங்க. வலைக்கும் அஸ்ஸலாம். Assalamu alaikum sister me. වලයිකුම් සලාම්. මම කතා මරියම්. කරන්නේ මට ටැමිල් එච්චර බෑ. මම මේ
කන්නවට ඉස්ලාමික් කෙනෙක්. මට this ඔයා is කියන එක ටිකක් තේරෙනවා. නමුත් කතා Mariam, කරන්න බෑ. really ඒකයි මම Mariam. මේ මරියම් කියන්නේ මරියම් මගේ දුවගේ නම. මම ඇවිල්ලා අස්මිනා. Asmina, අර ඒකෙන් okay. Zoom එකෙන් තමයි Right, මේවා කරේ. right. මේ ඔයාලට තේරුණාද මොනවද ඔය කිව්වේ නෑනේ මම ඔයාට ටිකක් චුට්ටක් සිංහලෙන් හරි මොනවද කියනවා. ඕකේ. නෑ මම මැදදී තමයි ජොයින්ට් වුණේ. මේ මට මේක දැක්කේ නෑ මේ අර මේ රුමේසා අලිමාගේ ළඟ තමයි මගේ දුව මේ ක්ලාස් යන්නේ. එයා දාපු එකකින් තමයි මම ජොයින් වුනේ මේකට. ඕකේ. ආහා. රයිට් මිස් හරි මේ සතුටුයි. ඔයා මොනවද වෙලේගොඩ තේරුණාද ඔයාට මද්‍රසාවේද? මගේ ක්ලාස් එකේ? වෙලේගොඩ මද්‍රසාවේ මිස් කෙනෙක්ද? මම ඩිප්ලෝමා ඉගෙන ගත්තේ දාරුල් ඛදීජා ඇරබික් කොලෙජ් එකේ තමයි. මම ඉන්නේ කොළඹෝ. මම ඉගෙන ගත්තේ ඩිප්ලෝමා කරේ. before 8 years ඒ තමයි කරේ. රුමේසා මौलवी මගේ yes යාළුවා. මගේ friend. යාළුවා ඒක තමයි. ඕකේ. අද ඔයාලට මොනවද තේරුණාද මම උගන්වපු එක? ඔව් ටිකක් තේරුණා මට. අර සමහර තැන් අල්හම්දුලිල්ලා. අල්හම්දුලිල්ලා සමහර තැන් ටිකක් තේරුණා. සමහර ටිකක් අමාරුයි. ඇත්තද මට ඒක knowledge එකක් නෑ ඔයා ඉන්නවයි කියලා. මරියම් මට දන්නේ නෑ කොයි මරියම්ද කියලා. really sorry darling. ඕකේ. නෑ හරි ජසාකල්ලා හයිර් ඔයා කොහොම හරි language තේරෙන්න that means තේරුනේ නැතුව හරි ඔයා අහගෙන හිටියා නේද? ඔයාලට දන්නවද වැඩක් මම දැන් සිංහල ඉගෙන ගන්නවා. මාෂාඅල්ලා. සිංහල ඉගෙන ගන්නවා. ඒ කියන්නේ මගේ ක්ලයන්ට්ලා ඉන්නවා මැලේ දෙන්නෙක් ඉන්නවා. හරිද? ඒගොල්ලන්ට ඉංග්‍රීසි පුළුවන් එක්කෙනෙකුට ඉංග්‍රීසි බෑ. ඒ නිසා මට හිතුණා සිංහල කොහොම හරි ඉගෙන ගන්න ඕනේ. කවුන්සලින් කරන්න සිංහලත් ඕනේ කියලා. right? ඒ නිසා මම දැන් සිංහල ඉගෙන ගන්නවා. ඉන්ෂාල්ලා in future මම සිංහල ක්ලාස් ගන්නවා. okay? ඉන්ෂාල්ලා make dua, right? okay jazakallah khair Mariam. okay alhamdulillah සරයාන happy එනකුම්මේකුම් Mariam join ආගෙන ඉවලෝ කෂ්ටපතේද language එකේ දීප alhamdulillah. okay right na recording අනුපුරන inshallah mister யாருக்கு recording வேணுமோ request பண்ணுங்க inshallah இல்ல நான் வந்து குரூப்ல போட்டாலும் ஓகே தானே right okay no problem உங்களுக்கு யாருக்கு ஷேர் பண்ணணுமோ recording ஷேர் பண்ணுங்க Assalamu alaikum, ma'am. walaikum assalam yes ma. Do you have any idea about Islamic psychology? Yes, I have studied Islamic psychology, darling, but I'm doing live classes only. Yes, you contact me, will you? I'll send you some numbers. You can join, inshallah. Okay? Yeah, sure. Yes, Fatima, no? What's your full name, Mr.? What? Your full name, Fatima? Sumaya. Okay, Fatima Sumaya. Okay, darling. You contact me, inshallah. Drop me a private message. Okay. Okay. How was the session, darling? Alhamdulillah, it was great. Alhamdulillah. Okay, ma. Okay. Jazakallah khair, private message ಮಾಡಿ ಕೆಲವು ಅನ್ವೇಟ್ பண்ணிಲ್ಲ ಅನ್ಕೋಬೇಕು. Okay, okay, darling. Right. Okay. என்ன சரி question இருந்தா சரி private என்ன சரி அவரோட பேசணும்டா சிஸ்டர்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்ஷால்லா. அப்ப நாங்க வைண்ட் அப் பண்ணுவோம். யார் சரி என்ன சரி பேசணும்டா கேட்கணும்டா கேளுங்க. ஓகே நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன் சிஸ்டர். இவ்வளவு நேரம் பொறுமையாயிருந்து கேட்டதுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லா உண்மைக்குமே அல்ல எல்லாருமே ஹாப்பியா வைக்கணும். யார் யாரெல்லாம் லைஃப்ல ஸ்ட்ரகிள் பண்றாங்களோ யார் யாரெல்லாம் கவலையா இருக்கிறாங்களோ என்னோட பார்ட்னர் சரியில்லை என்னை எப்படி படிக்க வைக்கல என்னை இந்த மாதிரி செய்யலன்னு யார் யாரெல்லாம் அப்படி நினைச்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கும் அல்லாஹ் வந்து இன்னைக்குமே ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு லைஃபை கொடுத்து அவங்கள இன்னும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான லேடியா எத்தனையோ பேர் அவங்க கைட் பண்ணக்கூடியவங்க அல்ல அவங்கள ஆக்கி வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். நான் எப்பவுமே துவா கேட்கறது தான் இன்ஷா அல்லாஹ். இந்த செஷன்ல வந்து நிறைய பேர் எனக்கு சேரணும், நிறைய பேருக்கு நான் வந்து கைட் பண்ணணும், எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும். இது வந்து நான் படிச்சதை மட்டும் வச்சு நான் சொல்ல வரல, நான் லைஃப்ல வாழ்ந்ததை பத்தி எப்படின்னு சொல்லவா. பிகாஸ் லைஃப் கோர்ஸ்ன்றதால நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறேனோ, நான் காமா கூலா ஃபீல் பண்றேனோ அதே மாதிரி எல்லா சிஸ்டர்ஸும். ஓகே சிஸ்டர்ஸ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.
Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.